ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. மூவாறது இல்ல இந்த இது ரெக்கார்டிங் டசன்ட் மூவ். விக்னேஷ் சிவகுமார், ப்ளீஸ் மியூட் யுவர். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஆதோ தேவகி தேவி கர்ப்பஜனனோ கோபி கிருஹே பாலனம் மாயாபூதன ஜீவிதாபஹரணம் கோவர்தனோத்தாரணம் கம்ச சைதன கௌரவாதி ஹனனம் குந்தி சுதா பாலனம் ஏதத் பாகவதம் புராண கதிதம் ஸ்ரீகிருஷ்ண லீலாமிருதம். போன வாரம் தசகம் 10 பிரம்மா தன்னுடைய சிருஷ்டியை தொடங்குறார். அவருக்கு வைகுண்டன் பகவானுடைய அனுகிரகத்தினால அவருக்கு தபோபலம் மனோபலம் எல்லாமே கூடுதலா இருக்கு. அப்போ அவர் சிருஷ்டிய தொடங்க ஆரம்பிச்சு விடுறார். இது ஸ்லோகம் 1 நம்ம பாக்குறோம். ஸ்லோகம் 1 இந்த அவருடைய தபோபலம் அந்த மனோபலம் இதனால அவர் தன்னுடைய சிருஷ்டியை தொடங்குறார். இப்போ 1 நம்ம பாக்குறோம். அவர் தாவரங்கள், ஸ்தாவரம், ஜங்கமம், அப்புறம் அதே மாதிரி மனுஷர்கள், தேவாதிகள். தேவர்கள் எல்லாம் படைக்கும் பொழுது அந்த டிஃபரன்ஸ் தேவ பேதான்னு வருது இல்லையா, அந்த டிஃபரன்ஸோட படைக்கிறார். இதற்கு ரீசன் நான் அன்னைக்கு சொன்னேன். எப்பவுமே அந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் சொல்லுவேன், அது இருக்கணும். ஏன்னா ஒரே ஐடென்டிக்கலா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு டிசீஸ் மாதிரி இருந்ததுன்னா எல்லாமே அழிச்சு போயிடும். எப்பவுமே பேதம் இருக்கும் சிருஷ்டியில. அப்ப அந்த காலத்திலேயே அந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறதையே எவ்வளவு யோசிச்சிருக்காரு அவர். அப்படியாக ஸ்லோகம் 1 அவர் மனிதர்கள், மிருகங்கள், பட்சிகள், தாவரங்கள், இது மாதிரி எல்லாமே பேரலா அந்த எவல்யூஷன் நம்ம ஸ்கூல்ல கூட படிச்சிருப்போம். எவல்யூஷன் ஆஃப் பிளான்ட் கிங்டம், எவல்யூஷன் ஆஃப் அனிமல் கிங்டம்னு படிச்சிருப்போம். நம்ம கிளாசிபிகேஷன்ல எல்லாமே வரிசையா வரும். ஆனா இப்படி படிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அடுத்த ஸ்லோகம் 2 பார்த்தோம், இவர் படைச்ச சிருஷ்டிகள் எல்லாத்திலுமே தமோ குணம் கூடுதலாக இருக்கு. அதுவும் 5 விதமான தமோ குணம். இது அன்னைக்கு லிஸ்ட் பண்ணோம். மித்யாகிரகம், அஸ்மிமதி, ராகம், விகோபம், பீதி, இப்படியாக 5 விதமான தமோ குணங்கள். தமோ குணங்கள் தான் ஜாஸ்தி இருக்கு இவர் சிருஷ்டி பண்ணின மனிதர்கள்ல, தேவாதிகள் எல்லாம். இப்ப இவருக்கு மனசுக்கு சங்கடம் ஆயிடுறது. ஐயோ, அப்படி ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு தடங்கள் கொடுத்து படைச்ச சிருஷ்டிகள் எல்லாத்துக்குமே தமோ குணம் தானே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பகவான மறுபடியும் ஒரு ஸ்மரணம் பண்ண தொடங்குறாரு. பகவானுடைய காலடியில போய் விழுந்து விடுறாரு. ஏன்னா ஆரம்பத்துமே இந்த மாதிரி ஆயிடுறது. அப்போ அந்த தமோ குணம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அது சரியில்லை இல்லையா. அப்ப பகவானுடைய பாதங்கள்ல போய் சரணடைகிறார் பிரம்மா. அப்ப அவர் என்ன சொல்லுவார், மறுபடியும் தியானம் பண்ணணும் இல்லையா, மனச சுத்தம் பண்ணிக்கணும். அது சித்த சுத்தி கிடைக்கணும் இல்லையா. இப்ப சித்த சுத்தி கிடைச்சாதான் நம்ம என்ன காரியம் பண்ணினாலும் அதுவும் சுத்தமா இருக்கும். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக்கும். மனசுல எத்தனை களங்கங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை தொடங்கினானா அந்த காரியங்களும் களங்கத்துலதான் போய் முடியும். இப்ப எப்பவுமே மனசு சுத்தமா இருக்கணும். அதனால இவர் என்ன பண்றாருன்னா, அடுத்து முதல்ல ஸ்லோகம் 3 நம்ம பார்த்தோம். சனகாதிகள், சனத்குமாரர்களை அவர் சிருஷ்டி பண்றாரு. சனகம், சனந்தம், சனாதனம், சனத்குமாரன். அதாவது சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர். சனத்னு வருது இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பவுமே பால்யத்திலேயே இருப்பா. எப்பவுமே யங், தே ஆல்வேஸ் லுக் யங். 4 பேரையும் முதல்ல சிருஷ்டிக்கிறார் பிரம்மா. அப்பா கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி நீங்க சம்சாரத்துல இறங்கி நீங்க உங்களுடைய சிருஷ்டி காரியத்தை தொடங்கணும்னு சொல்றாரு. இதில் பாகவத ஸ்லோகம் எல்லாம் கோட் பண்ணே உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இவன் 4 பேருக்குமோ
பகவானுடைய பாதத்திலேயே சரணடைஞ்சு கிடக்கார்கள். ரொம்ப பக்தி வாளுக்கு. விஷ்ணு பக்தர்கள் இவா 4 பேரும் தியானத்திலையும் அப்படியே தங்களுடைய காலத்தை கழிக்கிறார். கொஞ்சம் கூட சம்சாரத்திலே இவாளுக்கு இஷ்டமே இல்லை. அவர் படைச்சது என்னத்துக்கோசரம், இவ மேற்கொண்டு நல்ல சிருஷ்டியை உருவாக்குவா. அந்த எண்ணத்திலேயாக்கும் இவர் தன்னை சித்த சித்தி பண்ணிட்டு இவாளை உருவாக்குறார். முதல்ல இந்த 4 பேரும். ஆனா இவா என்ன பண்றான்னா, இவாளுக்கு சம்சாரத்துல துளி கூட இஷ்டமே இல்லை. இப்ப இஷ்டமே இல்லாதக்கு அவ என்ன பண்றான்னா, இவர் சொல்றத காதிலேயே வாங்கிக்கிறது இல்லை இந்த 4 பேரும். அதுதான் ஜக்ருஹுர்ன வாணிம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ 4 பேரும் கொஞ்சம் கூட காதிலேயே வாங்கிக்கிறது இல்லை. இவா பாட்டுக்கு அவதூதர்களா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு சம்சாரத்துல கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லாதக்கு பகவானுடைய பாதத்தையே சரணடைஞ்சு அப்படியே வளைய வந்துட்டு இருக்கா உலகத்துல எல்லாம். இப்ப இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. மறுபடியும் சிருஷ்டியில ஒரு தடங்கள் வந்துடுது. முதல்ல ஆரம்பிச்சது என்ன, தாவரங்கள் அது இதுன்னு நிறைய எக்கச்சக்கமா சிருஷ்டி பண்ணினார். ஆனா தமோகுணம் ரொம்ப மிகுதியா இருந்தது. அடுத்து மனசை நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த சுத்த சத்வ ரூபிகளை இவர் உருவாக்கினார். அவளுக்கும் சம்சாரத்திலே இஷ்டம் இல்லை. இப்ப இவர் ரொம்பவுமே கோபம் வந்து விடுறது பிரம்மாவுக்கு. அதுதான் தாவத் பிரகோப உதித்தம். பிரகோபம்னா ரொம்பவுமே கோபம் வருதான். இப்ப கோபம் வரும்போது நம்ம புருவத்தை எடுக்குவோம் இல்லையா, அந்த புருவத்தை எடுக்கும் போது அதுல இருந்து ருத்ரன் வெளிப்படுறார். நீங்க பார்க்கலாம் அந்த படத்துல ருத்ரன் அதுல இருந்து வெளிப்படுறாங்க. அப்போ அவர் பகவானுடைய அம்சம்தான். இப்போ அவர் பேர் நான் சொன்னேன் ருத்ரன் அப்படின்னா என்ன அர்த்தம், ருத்ன்னு அழுதுண்டே பிறந்தார் அவர். இப்போ அதுக்கு விளக்கம் எல்லாம் நான் அன்னைக்கே கொடுத்தேன். அவர் என்ன சொல்றான்னா, எனக்கு பேரை கொடு, ஹே விரிஞ்சே நீ எனக்கு பேரை கொடு, அப்புறம் எனக்கு கதான் எங்க இருக்கணும் ஸ்தலத்தையும் கொடு அப்படின்னுட்டு பிரம்மாவை பார்த்து வேண்டிக்கிறார் சிவபெருமான். அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம், ஸ்லோகம் 5ல என்ன பண்றாருன்னா 11 ருத்ரர்கள்ல படைக்கிறார். ஏன்னா நாமங்கள் குடி சொல்றாரு, இதுக்கு நிறைய தத்மங்கள் நான் அன்னைக்கு சொன்னேன். 11 ருத்ரர்கள். அந்த 11 ருத்ரர்களுக்கும் மனைவிகள். அந்த ஸ்லோகத்துல தைதா வனிதாஷ்டதத்வா. அப்புறம் அவளுக்கு அபோடு எங்க இருக்கணும்ட்டு அதையும் சொல்றார். ஒன்னே ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தனா மன்யு. மன்யுடைய கன்சார்ட் தி. அவளுக்கு அபோர்டு ஹார்ட். இப்படியாக நீங்க பார்த்துட்டே போனீங்கன்னா எங்களா நம்ம ஹார்ட்ல ஒருத்தருக்கு, சென்ஸ் ஆர்கன்ல ஒருத்தருக்கு, வைட்டல் ஏர்ல பஞ்சபூதங்கள் ஸ்கை, விண்ட், ஃபயர், வாட்டர், எர்த், சன், மூன், ஃபைனான்ஸ், தவம். சோ இது எல்லாத்துலயும் இடத்த கொடுக்கிறார் பகவான். அவளுக்கு தைதா மனைவி மறையும் கொடுக்கிறார் பிரம்மா. கொடுத்து விட்டு நீங்க உங்க சிருஷ்டியை ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தருடைய அபோர்டு, அதாவது ஹார்ட்டுக்குள்ள இல்லையா, அவளுடைய நிவாசம் இதயத்துக்குள்ள. இப்ப நம்மளுடைய இதயத்துக்குள்ள அவ இருப்பா. சென்ஸ் ஆர்கன்ல இருக்கா, பிராணன்ல இருக்கா, அதுக்கப்புறம் ஜலத்துல இருக்கா, நீர்ல இருக்கா, நிலத்துல இருக்கா, எல்லாத்துலயும் நம்ம பாக்குறோம் ஒவ்வொன்றுல. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தத்துவம் நமக்கு என்ன புரியுறதுன்னா, சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் அவர் நிறைஞ்சு இருக்காருங்கிறது நமக்கு தெரியறது. இந்த காஸ்மோஸ்ல ஃபுல் இடத்துல அவர் சிவபெருமான் தாண்டவம் ஆடிட்டு இருப்பான். அதனால அந்த ஒரு தத்துவம் நமக்கு இதுல இருந்து நமக்கு விளங்குறதே. எண்ணத்தினால இந்த அபோர்டு எல்லாம் கொடுக்குறா, எதுவுமே விட்டுட்டுல பாருங்க, உள்ள வெளியில எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார் சிவபெருமான். சிவபெருமான் பிரம்மனுடைய அம்சம்தான். அதையும் நம்ம பார்த்தோம் முந்தின ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் ரொம்ப ஆதரவா அவர்கிட்ட சொல்றான். லாஸ்ட் லைன்ல பாருங்க, பிராக பிரஜா விரச்சனாய சாதரம், ஆதரவோட அவர்கிட்ட சொல்றாராம் பிரம்மா, நீ சிருஷ்டி காரியத்தை தொடங்கணும். இப்போ மனைவிகளை எல்லாருக்கும் மனைவியை கொடுத்தாச்சு, அவளுக்கு இருக்கிறதுக்கு ஸ்தலங்களையும் கொடுத்தாச்சு, நீங்க சிருஷ்டி ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. சரி, இவ 11 பேரும் மனைவிகளோட சேர்ந்துட்டு சிருஷ்டியை தொடங்குறான். ஆனா என்ன, அந்த ருத்ர கணங்கள், இந்த ருத்ர சங்கம்ங்கிற ருத்ர கணங்கள் அவளோ பாக்குறதுக்கே அதி பயங்கரமா இருக்க. அப்போ அவ 3 லோகத்திலையும் அவளை 11 பேர் இல்லையா, கடன் இவ உற்பத்தி பண்ணிட்டு போறா. ஆனா இவாளை பார்த்துட்டு 3 உலகத்துல இருக்கிற ஏற்கனவே சிருஷ்டியாப்பட்ட அந்த ஜனங்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி ஓடுறான். ஏன்னா அவளுடைய சேஷ்டைகள், இவாளுடைய காரியங்கள், இவாளுடைய லுக்கு, எதை பார்த்தாலும் பயங்கரமா இருக்கான். அப்ப இவ எல்லாரும் பார்த்துட்டு இந்த வீத சேத்தாக மனசுல பயத்தோட எல்லாரும் ஓட தொடங்கி விடுறாங்க. அப்ப இவர் பாக்குறாரு பிரம்மா, இதோட இப்ப இந்த மாதிரி இவாள இந்த ருத்ர கணங்களை எல்லவோ ருத்ரன் உருவாக்கி இருக்கார். உடனே என்ன சொல்றாருன்னா, மாமா பிரஜா சிருஷ்டிங்கிறார். மாமா பிரஜா சிருஜ, நீ சிருஷ்டிக்க வேண்டாம், மாமான வேண்டான்னு அர்த்தம். நீ சிருஷ்டியே பண்ண வேண்டாம், நீ மங்களம் உண்டாகிறதுக்கு நீ தவம் பண்ணு அப்படின்ட்டு பிரம்மா விரட்டிக்கிறாராம் சிவபெருமான. போற நிறுத்தியோடு விடுறாரு. ஏன்னா இந்த மாதிரி ருத்ராணங்கள் நிறைஞ்சதுன்னா எங்க பார்த்தாலும் அவட சேஷ்டை அது இது பார்த்தாலும்
எல்லாருமே பயந்துட்டு ஓடி போயிடுவா. அப்படி இருக்கு ஸ்திதி இப்போ. இப்போ உடனே நிறுத்த சொல்லிவிடுறார். அவரும் தியானத்துல போயிடுறார். சிவபெருமான் என்ன சொன்னாரு, அதுக்கப்புறமா நீ சிருஷ்டி பண்ணிக்கலாம், இப்ப நீ தியானத்துல போயிடுன்னு பிரம்மா வந்து ரொம்ப வேண்டிக்கிறார் சிவபெருமானை பார்த்துட்டு. அப்படியாக ஸ்லோகம் 6ல நம்ம பார்த்தோம். அப்புறம் ஸ்லோகம் 7 வரும்போது நம்ம என்ன பார்த்தோம்னா, இப்போ பிரம்மா விடுறது இல்லை. ஏன்னா அவர் அர்த்தார்த்தி. நம்ம பகவத்கீதையில பார்த்திருக்கோம். ஆர்த்த பக்தர்கள், அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானிகள், இப்படி 4 கேட்டகரிஸ் நம்ம பார்த்திருக்கோம். அதுல பிரம்மா வந்து அர்த்தார்த்தி. அவர் பிடிச்ச காரியத்தை நடத்தாம விடவே மாட்டார் அவர். அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல தஸ்யாத்த சர்க்கரசிகசியங்கிற. அவருக்கு அந்த சிருஷ்டியில அவ்வளவு ஒரு இஷ்டமா, அவருக்கு ஆர்வமா. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, இப்போ பிரஜாபதிகளை உருவாக்குறார். இந்த பிரஜாபதிகள் தான் இந்த உலகத்துல சிருஷ்டிக்கெல்லாம் காரணகர்த்தாவா இருந்தவா. 11 பிரஜாபதிகளை உருவாக்குறார் அவர். மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, கிரது, கிருதபுரி, புலகர், புலஸ்தியர், பிருகு, வசிஷ்ட, தக்ஷ, கடைசியில நாரதர். நீங்க பார்க்கலாம், அந்த லிஸ்ட பார்க்கலாம். 10 பேரை அவர் உருவாக்குறார். இவ 10 பேரும் நீங்க பார்க்கலாம். அங்காத ஜாயத்தை அப்படின்ட்டு வருது அந்த ஸ்லோகத்துல. தன்னுடைய அங்கத்திலிருந்து உருவாக்குறாராம் பிரம்மா. மரீச்சி வந்து மனசுல இருந்து, அத்திரி வந்து கண்ணுல இருந்து. சோ இதெல்லாம் அன்னைக்கே நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். சோ தன்னுடைய அங்கத்திலிருந்து இவாளெல்லாம் உருவாக்குறார் இந்த 10 பேரையும். நாரதர் வந்து அவருடைய மடியில பெற்று குழந்தையில. தட்ச பிரஜாபதியும் இவருக்கு ரொம்ப இஷ்டம். அதெல்லாம் பின்னால் நம்ம ஸ்லோகங்கள் வரும்போது நம்ம பார்ப்போம். இவாளெல்லாம் தன்னுடைய அங்கத்திலிருந்து சிருஷ்டி பண்றார். அப்புறம் அவெல்லாம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்னும் இந்த சிருஷ்டி வர்க்கத்துல எல்லாத்துலயும் காரியத்துல எல்லாம் ஈடுபடுறார். அதுக்கப்புறமா என்ன பண்றாரு பிரம்மா என்னன்னா, தர்மதேவரை உருவாக்குறார். அடுத்த ஸ்லோகம் 8ல பாக்குறோம். தர்மதேவரை உருவாக்குறார் பிரம்மா. தர்மதேவர் வந்து இது ஒரு நரநாராயண அவதாரத்துல படிப்போம். தர்மதேவருக்கு வந்து தக்ஷ பிரஜாபதி தன்னுடைய 13 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அதுல ஒருத்திதான் மூர்த்திங்கிறவள். மூர்த்திக்கும் தர்மதேவருக்கும் பிறக்கிறவதான் நரநாராயணர். சோ நரநாராயண அவதாரத்துல நம்ம இது பார்ப்போம். அந்த சமயத்துல மறுபடியும் இதை ஞாபகப்படுத்திக்கணும். சோ தர்மதேவரை சிருஷ்டி பண்றார் பிரம்மா. அதுக்கப்புறம் கர்தமர். கர்தமர் வந்து தன்னுடைய நிழல்ல இருந்து உண்டாக்குறார் பிரம்மா. கர்தமர் வந்து மனுவோட பெண் தேவகூதி. தேவகூதியை கல்யாணம் பண்ணிக்கிறார். கபிலர் இவாளுக்கு பிறந்து வராங்க. சோ கபிலோபதேசம் 16, 15 தசகத்துல கபிலரை பத்தி படிப்போம். கபிலருடைய அவதாரத்தை பத்தி படிப்போம். இவர் வந்து சாங்கிய பிலாசபி, சாங்கிய யோகத்தை தன்னுடைய அம்மாவுக்கு சொல்லி கொடுக்கிறார் கபிலர். சோ அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா படிப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவா 2 பேரும், தர்மதேவரும் கர்தமரும். ஏன்னா இவாளுடைய கர்தமருக்கு வந்து 9 பொண்களும் பிறக்கிறா. அந்த 9 பொண்கள் வந்து இந்த முனிவர்களை கல்யாணம், பிரஜாபதிகளை கல்யாணம் பண்ணிப்பா. அதெல்லாம் அந்த டைம் வரும்போது சொல்றேன், இப்ப ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும் நிறைய பேர்லாம். இப்ப 50 பிரஜாபதிகளை பார்த்தோம் இல்லையா, அவளை கல்யாணம் பண்ணிப்பாவா. நாரதர் பண்ணிக்க மாட்டார். பாக்கி இருக்கிற 9 பேரும். அதெல்லாம் இனிமேதான் நம்ம பார்ப்போம். அந்தந்த அவதாரம் வரும்பொழுது நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஆனா மார்க் பண்ணிக்கணும், தர்மதேவர் அப்புறம் கர்தமர். அதுக்கப்புறமா இவர் வந்து சரஸ்வதி தேவிய சிருஷ்டிக்கிறார். சரஸ்வதி வாணி, சரஸ்வதி தேவி ரொம்ப அழகா இருக்கா. அப்போ அந்த அழகுல மயங்கி போயிடுறார் பிரம்மா. லாஸ்ட் அந்த மாதிரி வரப்படாதே இல்ல, இவர் எல்லோ சிருஷ்டி பண்ணியிருக்கார். அப்போ அவருடைய குழந்தைகள் யாரு, சனத்குமாரர்கள், அவ 4 பேர். அப்புறம் நம்ம பிரஜாபதிகள் எல்லாருமா சொல்றா, நீங்க இந்த மாதிரி பண்ணப்படாதுன்னுட்டு அப்பாவுக்கு அட்வைஸ் பண்றா குழந்தைகள் எல்லாருமா. இப்போ அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறார் பிரம்மா. உடைஞ்சு போயிட்டு அவர் தன்னுடைய தேகத்தை எரிச்சுன்னு விடுவாராம். இதெல்லாம் டீட்டெயில்டா பாகவதத்துல இருக்கு, நீங்க பாத்துக்கோ. அப்படியாக இப்ப வந்து இது கடைசியில் இந்த மாதிரி பண்றாரு. தர்மதேவரையும் கர்தமரையும் உருவாக்கினப்ப இது நடக்கிறது. அதுக்கப்புறமா மறுபடியும் சிருஷ்டியை தொடங்குறார் அவர். இப்ப என்ன பண்ணனா, இப்ப சிருஷ்டி மட்டும் உருவாக்கினா போராது இல்லையா, தர்மங்கள் எல்லாம் எடுத்து சொல்லணுமே அவளுக்கு. எப்படி ஆக்கும் வாழணும், என்ன வாக்கும், சோ எல்லாமே தெரியணும் இல்லையா. அப்போ வேதங்கள், இப்ப 4 வேதங்களை உருவாக்குறார் பிரம்மா. சதுரானன் இல்லையா, சதுரானன் 4 சதுர்முக பிரம்மா சொல்லுவா. 4 முகங்கள் அவருக்கு. அந்த 4 முகத்தில இருந்து 4 வேதங்களை உருவாக்குறார் பிரம்மா. அது வேதங்களோட வேத அங்கங்கள், அப்புறம் இதிகாசம், புராணம், இது மாதிரி ஏகப்பட்டது வரிசையா எல்லாத்தையும் ஒன்னொன்னா அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றார் பிரம்மா. அப்புறம் இது எல்லாத்தையும் தன்னுடைய பிரஜாபதிகளுக்கு, குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிறார் அவர். படத்துல பார்க்கலாம், 9 பிரஜாபதிகள் இருக்கா இல்லையா. சோ அவளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுறாரு அவர். இந்த வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாத்தையும் அவளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, இது அதுல தர்ம நெறிகள் எல்லாம் சொல்லி இருக்கு இல்லையா, பகவானுடைய லீலை அவதாரங்கள் எல்லாம் இருக்கும் அதுல. சோ அந்த கதைகள்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து தத்துவங்கள் புரியும் அவளுக்கு.
சோ அதுல இருந்து அவ வந்து அந்த நல்வழியில சிருஷ்டியை தொடங்குவா அவ எல்லாரும். சோ அப்படியாக சிருஷ்டி வந்து இவ 9 பேரும் ஏத்துக்கிறா. அது பாட்டுக்கு கிரமமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம பகவான் இவர் பிரம்மா என்ன பண்றாருன்னா பகவானுடைய காலடியில போய் சரணடைஞ்சு விடுறார். இஸ் ரிட்டையரிங் அவருக்கு. தன்னை எல்லாம் பண்ணி பண்ணி எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் இல்லையா? ஒரு படிப்படியா படிப்படியா சிருஷ்டி பண்ணி அவளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஒரு பகவானுடைய காலில் போய் விழுந்து விடுறார். அப்போ இவருக்கு ஒரு உபாயம் தோன்றது. அப்போ தன்னுடைய தேகத்தை விடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா ரெண்டாக்கிட்டு விடுறார். அதான் தேகம் அதோ விபஜ்ய அப்படின்னு விபஜ்யன்னு ரெண்டாக்கின்னு விடுறார். அந்த ரெண்டாக்கின்னு விட்டு சதரூபை மனு இவாளை உருவாக்குறார். இந்த மனுவும் சதரூபை இவா 2 பேரும் தான் அப்புறம் சிருஷ்டியத்தை கிரமமா தொடங்குறா. இவா 2 பேரும் அதை நம்ம போன தசகத்துல பார்த்தோம். இந்த மனுவை பத்தி இவா வந்து சுயாம்புவ மனு முதல்த்து மனுவாக்கும் இவா 2 பேரும். அதுக்கப்புறம் மனுவுக்கு ஒரு பெரிய லிஸ்டே உண்டு. மத்ய புராணத்துல மனுக்களோட லிஸ்ட் வரும். ஏன்னா ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கு ஒரு பேரு உண்டு. இப்போ இது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதை நம்ம பின்னால நம்ம பார்ப்போம். இவ வந்து முதல்ல தோன்றிய மனு சதரூபை. இவளுக்கு 2 பிள்ளையும் 3 பொண்களும். ஸோ அதெல்லாம் இனிமேதான் நம்ம பார்ப்போம். நிறைய பேரெல்லாம் வரும், கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ அதனால எப்போ லிஸ்ட் போட்டு வச்சுட்டு ஒரு சாப்டர் முடிஞ்ச உடனே அதுல என்ன இருக்குங்கிறத நீங்க தரோவா ரிவைஸ் பண்ணிக்கணும். அப்பதான் அடுத்து உங்களுக்கு பில்டப் பண்ணிட்டே போகலாம். இப்ப வந்து இப்பத்திய மனு வந்து வைவஸ்தவ மனு. இதே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். வைவஸ்தவ மனு யாருன்னா சத்தியவிரதன். அதாவது 6வது மன்வந்திரத்துல சத்தியவிரதன் ஒரு ராஜா இருந்தான். அங்க அப்பதான் மத்ஸ்ய அவதாரம் எடுக்கிறார் பகவான். மத்ஸ்யாவதாரம் எடுத்துட்டு சத்தியவிரதனை டெபியூட் பண்றார் இந்த 7ஆம் மன்வந்திரத்து மனுவாக. சோ இப்போ வந்து 7ஆம் மன்வந்திரத்துல இப்ப நமக்கு வந்து வைவஸ்தவ மனு. இந்த வைவஸ்தவன் வந்து விவஸ்வானுக்கு பிறந்தவர். விவஸ்வான் யாரு? சூரியன். சூரியன் வந்து காஷ்யப பிரஜாபதியுடைய பிள்ளையாக்கும். சோ விவஸ்வானுக்கு பிறந்த வைவஸ்தவ மனுதான் இப்ப நம்மள ஆண்டு இருக்காரு. சோ அந்த காலக்கணக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? கல்பம்னா எத்தனை, அதே மாதிரி மன்வந்திரம் எத்தனை, இந்த நாள் கணக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது நிறைய இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் நமக்கு வந்தாச்சு. சோ அது எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கான டேப்லெட் பண்ணி வச்சுட்டாதான் மேற்கொண்டு நமக்கு அப்ரிஷியேட் பண்ண முடியும். இல்லாட்டா சும்மா கதை கேட்டு இருக்கிற மாதிரி கேட்டு இருக்கத்தான் வேணும். வேற ஒண்ணு நமக்கு புரிவிடவே படாது. சரி, இந்த மாதிரி இப்போ வந்து மனு சதரூபை இவா 2 பேர்ட்ட சிருஷ்டிகாரிய பகவான் பிரம்மா வந்து கொடுத்தா சிவா 2 பேர்ட்ட. இப்போ வந்து இது இது எப்படி ப்ரமோட் பண்றது இல்லையா? இது நடந்தது எல்லாத்தையும் வழிவழியா நம்ம இப்போ இதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம்னா முதல் ஆத்தியத்துல என்னாச்சுன்னா மைத்ரேயர் விதுரர் வந்து மைத்ரேயரை கங்கை நதி தீரத்துல பாக்குறார். விதுரர் வந்து எப்பவுமே தன்னுடைய ஏதாவது சந்தேகங்கள் எல்லாம் இருந்ததுன்னா விதிமுறைகள், தர்மங்கள், சாஸ்திரம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பார் மைத்ரேயர்கிட்ட. மைத்ரேயர்கிட்ட இவர் கேட்கிறார் விதுரர், எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிருஷ்ணனுடைய கதாமிர்தம் ஏதாவது எனக்கு சொல்லுங்கோளேன்னுட்டு விதுரர் வந்து மைத்ரேயர்கிட்ட கேட்கிறார். சோ ஏன்னா என்னத்தினால என்னன்னா கிருஷ்ணருடைய அந்த கதைகள் எல்லாம் ரொம்பவுமே இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு. எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு அழிக்கிறதும் இல்லை இல்லையா? ஸ்ரீகிருஷ்ண லீலாமிர்தம்னு சொல்றா எல்லாரும். சோ அந்த அமிர்தத்தை பருகின மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த பிரகலாத சரித்திரத்தை எத்தனை தடவை படிக்கிறோம் நம்ம. துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரம், இந்த குழந்தையிலேருந்து கேட்டுட்டு இருக்கோம். இப்பவும் கேட்போம். அப்போ நமக்கு அது அழுக்கிறதே இல்லை இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்ற, இந்த கிருஷ்ணருடைய இந்த லீலைகளை பத்தி எல்லாம் எனக்கு சொல்லுங்களேன், அது எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு அழுக்கிறதே இல்லைன்னுட்டு மைத்ரேயர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றார் விதுரர். மைத்ரேயர் அந்த சமயத்துல என்ன பண்றாருன்னா, இப்போ சுயாம்புவ மனு இவர் வந்து சிருஷ்டிச்சிருக்காரு இல்லையா, மனு சதரூபை. மனுவும் சதரூபையும் என்ன பண்றான்னா அவ வந்து சிருஷ்டி காரியத்தை எடுத்துட்டு அதுல இருந்து தொடங்கி சொல்றார் விதுரருக்கு. விதுரர் வந்து எப்படி பாஸ் ஆனாரு பாருங்க இன்ஃபர்மேஷன் இல்லையா? ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பாஸ் ஆன் பண்ணிட்டே வராங்க இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி வந்து வியாச முனிவர் தன்னுடைய பிள்ளை சுகருக்கு சொல்றார். சுகர் வந்து பரீட்சைக்கு சொல்லி கொடுக்கிறார். அதே மாதிரி நாரதர் வந்து தர்மருக்கு சொல்லி கொடுப்பார். அதே மாதிரி கிருஷ்ணர் வாசுதேவன் வசுதேவருக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்திலையும் இந்த நெறிகள், வாழ்க்கை நெறி, வேதங்கள் எல்லாமே இட் ஹாஸ் பீன் பாஸ்ட் ஆன். விதுரர் வந்து மைத்ரேயர்கிட்ட கேட்கும் பொழுது மைத்ரேயர் வந்து இதுல இருந்து ஆரம்பிக்கிறார், சிருஷ்டில இருந்து தொடங்குறார் அவர். அப்போ சிருஷ்டி ஆரம்பிச்சோடனே என்ன ஆகுதுன்னா திடீர்னு பூமியை இருள தொடங்கி விடுறலாம். ஜலத்துக்கு அடியில போயிட்டு ஒரே டார்க் ஆயிடுறது. இப்போ டார்க் ஆன உடனே
இவ அப்போ விதுரர் கேட்கலாம், என்னத்தினால அப்படி ஆச்சுன்னு கேட்டோம்னா, ஒரு அரக்கன் கொண்டு போய் அது பூமிக்கு அடியில போய் பூத்தி வச்சுட்டான். அதனால பூமி முழுக்க இருளத்தரும், ஒரே இருட்டாயிடுறதுன்னு சொல்றானா. இந்த அரக்கன் யாரு? ஓ, மைத்ரேயர் சொல்றாரு, இந்த அரக்கனை பகவான் வராக அவதாரம் எடுத்து வதம் பண்றார். அவர் என்னத்துக்கு இந்த அரக்கன் என்னத்துக்கு இது யாராக்கும் இந்த அரக்கன் அப்படின்ட்டு கேட்கிறார் மைத்ரேயர்கிட்ட. மைத்ரேயர் இப்போ காசிப பிரஜாபதி காசிபருக்கும் நிதிக்கம் பிறந்தவனாக்கும், அதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள்ல வரும். இப்ப நான் பிரீஃபா சொல்லிட்டு போயிடுறேன். அவளுக்கு பிறந்தவனாக்கும் இந்த அரக்கன். சோ அந்த அரக்கன் இந்த மாதிரி கீழே பூத்தி வைக்கிறான். மறுபடியும் கேட்பார், என்னத்துக்கு அந்த மாதிரி பண்ணினார் அரக்கன். சோ அந்த மாதிரி அடுத்து கேள்வி மேல கேட்டுட்டே போக 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 இவர் அந்த அவதாரத்துடைய வராக அவதாரத்துடைய பெருமையெல்லாம் விதுரருக்கு சொல்லுவார். சோ இதையேதான் வியாசர் சுக்கர் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றார். அவர் பரீட்சத்துக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்புறம் நாரதர் தர்மனுக்கு சொல்லி கொடுப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாம் பகவானுடைய இந்த லீலைகள், திருவிளையாடல்கள். இது எல்லாத்தையுமே அவ இந்த இப்பேற்பட்டவாளுக்கு சொல்லி கொடுப்பா. சோ அவாள்கிட்ட இது பாஸ் ஆகிட்டே இருக்கு நமக்கு. அப்படிதான் நம்ம இப்போ இந்த கிரந்தங்கள் எல்லாம் நம்ம விடாதிக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வேதங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். வேதத்துல நெறிகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு எப்பவுமே ஃபண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இல்லையா, ஆல்வேஸ் அவைலபிள். ஸோ இதெல்லாம் ஒருத்தர்ல இருந்து ஒருத்தர் அப்படி இப்படி பாஸ் ஆன் பண்ணி நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்படியாக இப்போ சிருஷ்டிய பத்தி மனு சதரூபை இவா ரெண்டு பேரும் தொடங்கின அந்த சிருஷ்டியை பத்தி நம்ம என்ன நடக்கிறதுங்கிறத இந்த தசகத்துல நம்ம பார்ப்போம். இப்ப தசகம் 11. இந்த 11ல என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். அவ சிருஷ்டியை தொடங்குறா இல்லையா, மனு அதுல இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ கிரமேண சர்க்கே பரிவர்த்தமானே கதாபி திவ்யா சனகாதயஸ்தே பவத்விலோகாய விகுண்டலோகம் பிரபேதிரே மாருத மந்திரேஷ. கிரமேண சர்க்கே பரிவர்த்தமானே அப்படின்னு சொல்றாரு. பரிவர்த்தமானேன்னு வர்த்திச்சுட்டே இருக்கு. அதாவது மனுவும் சதரூபியும் இப்ப அவளுக்கெல்லாம் டெப்யூட் பண்ணிருக்கார் பிரம்மா இல்லையா, தன்னுடைய உடம்ப விபஜ்ய ரெண்டாக்கின்னு இருக்கா. இந்த இதில் பார்க்கலாம், மனுவும் சதரூபியும் பார்க்கலாம். சோ அவ ரெண்டு பேரும் அழகா ஸ்தாவரம் சங்கமும் அது இதுன்னு வச்சு அவ பாட்டுக்கு அந்த சிருஷ்டியை தொடங்கிட்டு அது பாட்டுக்கு ஒரு சைக்கிள்ல போயிட்டே இருக்கு. ஏன்னா சிருஷ்டி அவ எப்பவுமே குரோத் உண்டு இல்லையா. அப்போ அவ குரோத், பரிபாலனம், அதுக்கப்புறம் அந்த டெத், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. சோ இது பாட்டுக்கு வட்டக்கு அப்படி போயிட்டு இருக்கு, சம்சாரம் அப்படியே தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த டைம்ல கவனிச்சுங்கோ, இது சுயம்புவ மனு. ரெண்டு பேரும் கீழே மனு சதரூபையும் சிருஷ்டி காரியத்துல அடங்கி கிரமமா பண்ணிட்டு இருக்கா சிருஷ்டிய. அந்த சமயத்துல ஒரு சமயத்துல கதாபி திவ்யாக சனகாதேஸ்தே சனகாதயத்தே அப்படின்ட்டு சொல்றாரு. சனகாதிகள் யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா. இவ 4 பேர், சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரன். இவா 4 பேர் தான் சனகாதிகள். இந்த சனகாதிகளும் என்ன பண்றாங்கன்னா, இவாளுக்கு என்ன இஷ்டம்னா, இவாள் என்ன சொல்றாங்கன்னா திவ்யாக சனகாதய தே அப்படின்ட்டு சொல்றார் பட்டத்திரிங்க. பட்டத்திரி ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண ஒரு வேர்ட்ஸ். அந்த சின்ன ஸ்லோகத்துல எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க. இப்போ அந்த மங்களகரமான டிவைன் பர்சன்ஸ் 4 பேரும், அந்த டிவைன் பர்சன்ஸ், இந்த டிவினிட்டியோட இந்த சனகாதியர்கள் 4 பேரும் இவாளுக்கு பவத் பிலோகாய, அதாவது வட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், உங்களை பார்க்க வேண்டி பவத் விலோகாய, உங்களை பார்க்கறதுக்கு வேண்டி விகுண்ட லோகம், விகுண்ட லோகம் வைகுண்ட லோகம், வைகுண்ட லோகத்துக்கு பிரபேதிரே, அங்க போய் அடையிறாளாம் இந்த 4 பேரும். எப்படி ஒரு ஆசை பாருங்க. ஏன்னா இவாள் விஷ்ணு பக்தர்கள் 4 பேரும். அப்ப இவாளுக்கு என்ன, பகவானை போய் பார்க்கணும், வைகுண்ட லோகத்துல போயிட்டு பகவான் பார்க்கணும். ஆசிட்ரேஸ் இவாளுக்கு விஷ்ணு பக்தர்கள் பகவானை அவ உள்ளேயும் பார்த்திருக்கா தியானத்துல. பகவானை இப்போ ஆக்சுவலா பகவானை பாக்குறதுக்கும் போறாவா. என்ன அர்த்தம், பகவானை உள்ள பாக்குறதுங்கிறது நிர்குண பிரம்மம் இல்லையா. ஒரு உருவத்தை கொடுத்துட்டு பகவானை தன்னுடைய மனசுக்குள்ள பார்த்திருக்கா இவாள். இப்ப போய் நேரிட்டு பார்க்கணும்னா அவர் சகுண பிரம்மம் இல்லையா. சகுண பிரம்மம்னா அது ஆக்சுவலா அந்த பகவானையே நேரிட்டு பாக்குறதுக்கு விரும்புறா. இப்போ நம்மளாம் சகுன பிரம்ம உபாசனை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா நம்மளோட சகுன பிரம்ம உபாசனைக்கு வித்தியாசம் உண்டு. நம்மளுடைய சகுன பிரம்மம் எல்லாம் கல்லுதான் இல்லையா. ஒரு கல்லுல ஒரு உருவம் உண்டாக்கி வச்சிருக்கு. இப்ப பகவானுக்கு அவதாரம் ஒன்றும் கிடையாது. கற்கள்ல சிலையெல்லாம் உண்டாக்கி
கல்லுலயோ லோகத்திலேயோ பிக்சர்ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம உபாசனை பண்றோம். அதுவும் சகுண பிரம்மோபாசனை தான். ஆனா இவாளுக்கு பாருங்க அதிர்ஷ்டம், இவா காலத்துல பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார். அப்போ வைகுண்ட லோகத்துக்கு போய் சாட்சாத் அந்த சகுண பிரம்மத்தை பாக்குறதுக்கு போறா. அதர்வைஸ் இவா வந்து பகவான உள்ளேயும் பார்த்திருக்கா, பகவான் இப்ப நேரிட்டு பாக்குறதுக்கு போறா இந்த 4 பேரும். இப்ப மறுபடியும் திவ்யாகான்னு சொல்றா இல்லையா? திவ்யாகான இவ ரொம்ப டிவைன் மங்களகான மங்களமானவர். இவ 4 பேர் சுத்த சத்வஸ்வரூபங்கள். இவ 4 பேர் என்னத்தினால? பிரம்மா வந்து தன்னுடைய தவ பலத்துல இவ 4 பேரையும் ஃபர்ஸ்ட் உருவாக்கி இருக்காரு இல்லையா? அவருடைய தவ பலன் எத்தனை வருஷம், சத வருஷம் பார்த்துட்டே போன தசகன்ல பார்த்தோம் இல்லையா? 100 டிவைன் இயர்ஸ் அவ தவத்துல இருந்த கடைசியில இவாளை உருவாக்கி இருக்காரு. அந்த 4 பேரை அவர் உருவாக்கிவிட்டு நீங்க சம்சாரத்துல ஈடுபட்டு ஒரு சிருஷ்டி பண்ணணும்னு சொல்றாரு. நமக்கு அதுல வாங்கிக்கிறது இல்லை அவ. அப்போ அவருடைய தவ பலத்தினால அதனாலதான் இவ அத்தனை சத்துஸ்வரூபிகளா இருக்கலாம் 4 பேரும். அப்போ அந்த மாதிரி ரொம்ப சத்வ குணங்கள் இருந்ததுன்னா என்ன, சம்சாரத்துல வாழ்க்கை ஈடுபாடு இல்லை. அந்த ரிசல்ட் பாருங்க இப்படி ஆயிடுறது. அதனாலேயே பட்டத்திரி வந்து இவாளை திவ்யாகான்னு சொல்றாங்க. சரி, இப்போ வந்து வைகுண்ட லோகத்துக்கு போராட்டியா? இப்போ வைகுண்ட லோகம் எங்க இருக்கு? இதையே நம்ம பழைய தசகத்துல பார்த்திருக்கோம். பகிஹின்னு பார்த்தோம் இல்லையா? தசகம் 7 நம்ம நினைக்கிறேன்னா பகிஹின வெளியில இருக்கு. அதாவது இந்த 14 லோகங்கள் இருக்கு இல்லையா? பிரம்மா வரைக்கும் நம்ம பாக்குறோம் 14 உலகங்கள். இந்த 14 உலகத்துக்கும் வெளியிலேயாக்கும் வைகுண்ட லோகம் இருக்கு. இப்போ இந்த வைகுண்ட லோகத்துக்கு போனோம்னா சாதாரண சரீரத்துல போக முடியாது. இப்போ இவாள்லாம் இப்போ பூமியில தரிச்சிருக்கா சனகாதிகள். அப்போ அது பிராகிருத சரீரம்னு சொல்லுவா. இப்ப நம்மளோட பிராகிருத சரீரம் இங்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற வேண்டிய சரீரம். இப்போ இந்த பிராகிருத சரீரத்தோட நமக்கு மேலுலகத்துக்கெல்லாம் போக முடியாது. அந்தரிக்ஷ யாத்ரா இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ கேன் கிவ் யூ. இப்ப அந்தரிக்ஷ யாத்திரால வந்து இது சந்திரன்ல போய் லேண்ட் பண்றாங்க இல்லையா? இப்போ இங்க இருந்து ஜனங்களை வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட்ல அனுப்புறாவா. இந்த ஸ்பேஸ்ங்கிறது என்ன? அதாவது நம்மளுடைய அட்மாஸ்பியர் இந்த லேயர் எல்லாம் விட்டு அதுக்கு மேல ஸ்பேஸ்ல போறது, அங்க இருந்து போயிட்டு சந்திரன்ல போறது. இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப பூமியில வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உண்டு. ஜி சொல்லுவோம், பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பேன். ஜி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது ஒரு ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஜி, எம் இன்டு ஜி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ. இது நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பேன். அதாவது நம்மளுடைய வெயிட் வந்து மாஸ் டுகெதர் வித் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ நம்ம இந்த கிராவிட்டினால இப்போ நான் வந்து 60 கிலோகிராம் இங்க இருக்கேன். அந்த 60 கிலோகிராம் ஆஃப் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் மை பாடி டுகெதர் வித் தி கிராவிட்டி. ஆனா வந்து இப்ப ஸ்பேஸுக்கு போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அங்க இந்த மாதிரி மற்ற பிளானட்ஸ்ல எல்லாம் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சு போயிடும். அங்க வந்து இந்த நம்ம பூமியில இருக்கிற கிராவிட்டி அங்க இருக்காது. தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். அப்போ இங்கே நம்ம இப்ப மூன்ல லேண்ட் பண்ணும் பொழுது நம்மளுடைய வெயிட் இப்ப 60 கிலோகிராம்னா அது 1/6 தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். 1/6 ஆஃப் வாட் யூ ஃபைண்ட் இன் தி எர்த். அப்ப என்ன ஆகும்? இவன் 60 கிலோகிராம் நான் வெய் பண்ணினானா மூணுல போகும்போது நான் 10 கிலோகிராம் தான் இருப்பேன். அப்ப அந்த 10 கிலோகிராம்ல எல்லாம் சீட்ஸ் அவுட் கொஸ்டின் அப்படிலாம் போகவும் முடியாது நமக்கு. அப்போ இது எப்படி அவளுக்கு இந்த ஐடியா கிடைச்சிருக்கு பாருங்க. அப்போ அந்த என்ன பண்ற இந்த அஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் அந்த வெயிட் உள்ள அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாவா. அது அந்த வெயிட்டோட போட்டாலும் நம்ம பூமி நடக்க முடியாது. அப்படி கல்ல கட்டி நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுல பிராக்டிஸ் பண்ணிக்கிறான். அந்த ஸ்பேஸ்ல போனான்னா அப்படி பரப்பாவா. ஏன்னா அங்க கிராவிட்டி கிடையாது. இப்ப கிராவிட்டி இருக்கிறதுனால தான் பூமியில இழுத்து விடுறது நம்மள. அப்போ வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டுகெதர் வித் ஜி. இப்போ உங்களுக்கு நினைக்க தோணும், இப்போ என்ன ஆகுது நம்ம வெயிட் 60 கிலோகிராம்ல இருந்து இப்போ 10 கிலோகிராம் வாட் ஹேப்பன் டு மை பாடி அப்படின்னு நம்ம தோணும் இல்லையா? ஒன்னாகாது. மாஸ் ரிமைன்ஸ் தி சேம். ஆனா கிராவிட்டி இஸ் டிஃபரெண்ட். ஸோ கிராவிட்டி சேஞ்ச் ஆகும் பொழுது நம்மளுடைய வெயிட்டும் மாறி விடுறது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ்ல நம்ம டிராவல் பண்ணோம். அப்போ அஸ்ட்ரோநாட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலா அந்த ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறா. அப்போ அவளுக்கு போயிட்டு அந்த மூன்ல லேண்ட் பண்ணி அது ஃபேர்ம் ஃபுட்டிங் காலை வச்சு கொடியெல்லாம் நாட்டிட்டு வரா பாருங்க இல்லையா? ஏன்னா அந்த வெயிட் உள்ள அந்த ட்ரெஸ் அவ போட்டுக்கிறான். அதை நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். பிராகிருத சரீரம் அப்ராகிருத சரீரம் அது. அப்போ அதே மாதிரி இது எவ்வளவு வருஷம் முன்னால எத்தனையோ இது எந்த எப்போ எழுதினாலோ அதுக்கு முன்னால நடந்த ஒரு விஷயங்கள் இதெல்லாம். அப்ப எவ்வளவு அழகா யோசிச்சு எழுதியிருக்க பாருங்க. அதுதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா திவ்யாகாங்கிறார். ஏன்னா சாதாரணமா ஒண்ணும் வைகுண்ட லோகத்துக்கு போக முடியாது. அப்போ இந்த
திவ்யாக சனகாதேகத்தே, அந்த சனகாதிகள் அவளுடைய அப்ராக்கிருத சரீரத்தினால உங்களை பார்க்கறதுக்கோசரம் அந்த வைகுண்ட லோகத்துக்கு கிளம்பி விடுறாளாம் இவாள். அது அவளாலதான் முடியும்ங்கிறது அழகா சொல்றாரு இவர். மற்றவாளுக்கெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் வைகுண்ட லோகத்துக்கெல்லாம் போகவும் முடியாது. இப்ப நம்ம எல்லாம் வைகுண்ட வாசல் வச்சு உள்ள போயிட்டு வருது அப்படிலாம் பண்றோம் இல்லையா? அதையும் இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வரோம். இப்போ வைகுண்ட ஏகாதசி நடந்தது. வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம அந்த பாரம் வழியா போயிட்டு பகவானை வணங்கிட்டு நம்ம வெளியில வரோம்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் சம்சாரத்துல விழுறோம். அதுதான் இப்போ அந்த இப்ப அதையும் அந்த விஷயத்துக்கு வரலாம். அடுத்து பட்டத்திரியன் லானாந்திரன் என்ன சொல்றாரு? பிரபேதிரே அவன் அங்க ரீச் பண்ணினா மாருத மந்திரேஷ, மாருத மந்திரம் ஈஷ அப்படின்னு பட்டத்திரி குருவாயிருப்பன் பார்த்து சொல்றாரு. ஈஷன்னா பகவான். மாருதம், மாருதம்னா பஞ்ச பிராணனையும் குறிக்கும். அது காத்து இல்லையா? பஞ்ச பிராணன். அதுல மாருத மந்திரம், அதுல பகவான் இருக்கார். இப்ப இதுக்கு இது ஒரு அர்த்தம். வெளிப்படையா நீங்க பார்த்தோன்னா மாருத மந்திரேஷன்னா அந்த குருவும் வாயுவுமா பிரதிஷ்ட பண்ணினதுனால இந்த பேர் எல்லாம் வந்திருக்கு. அப்ப மாருதம்னா காத்து. இந்த காத்து என்னது? பஞ்ச பிராணன். நமக்குள்ள இருக்கிற அந்த பிராணன் இருக்கு இல்லையா? அதுவும் காத்துதான். சோ அந்த காத்த பகவான் அப்போ நமக்குள்ள இருக்கிற பஞ்ச பிராணனாகி இந்த தேகத்துக்குள்ள ஈஷ பகவான் அந்த மந்திரத்துக்குள்ள அவர் இருக்கார். அப்போ பகவான் நமக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம். இப்போ என்ன அர்த்தம்? இப்போ குருவாயூர்ல நம்ம பாக்குற அந்த குருவாயூரப்பன், அந்த குருவாயூர் தான் நமக்கு பூலோக வைகுண்டம். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். பூலோக வைகுண்டம்னா அது குருவாயூர் தான். ஏன்னா அந்த குருவாயூரப்பன் அதுதான் மாருத மந்திரேஷங்கிற அந்த பஞ்ச பிராணன்கிற ஸ்தலத்துக்குள்ள ஈஷான் பகவான் இருக்கார் இல்லையா? அப்போ நம்மள அவர் கட்டி காத்துன்னு இருக்காரு அவர். அப்போ நம் கூடயே இருக்கார் இல்லையா? அப்போ நம் கூட இருக்கும் பொழுது அவர் சகுண பிரம்மமா இப்போ அந்த கோவில்ல இருக்கார். அப்போ அந்த குருவாயூர் தான் நமக்கு வைகுண்டம். இது பூலோக வைகுண்டம். அது அந்த டிவைன் வைகுண்டத்துல பகவான் இருக்கார். சோ இப்போ என்ன நம்ம இங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம்னா அந்த வைகுண்ட லோகம், வைகுண்ட லோகமும் அந்த மாருத மந்திரம் ரெண்டும் ஒண்ணுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் அந்த வைகுண்ட ஏகாதசி அந்த கம்பேரிசன் கொண்டு வந்தேன்னா. ஏன்னா இப்ப நம்மளாம் நினைச்சுப்போம், ஐயோ நமக்கெல்லாம் அங்கெல்லாம் போகவே முடியாதோ அப்படிலாம் நம்ம நினைச்சுப்போம். அப்ப பட்டத்துல ரொம்ப அழகா சொல்லிவிடாரு அத. அந்த குருவாயூர் தான், குருவாயூர் கஷேத்திரம் தான் நமக்கு பூலோக வைகுண்டம் அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்லி விடுறாரு. இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே இருக்கு பாருங்க. திவ்யாக சனகாதேகத்தே அப்படின்னு சொல்றாரு அவர். அப்புறம் பாக்குறதுக்கோசரம் வைகுண்ட லோகம், வைகுண்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? அலர்ட். எப்பவுமே வைகுண்டன் ரொம்ப அலர்ட்டா இருப்பார் அவர். தூங்கல் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரொம்ப ஆக்டிவா இருப்பவர். சோ அந்த வைகுண்ட லோகமும் இங்க அதுல பிரபேதிரே அங்க அடைந்தார்கள் அவர்கள். மாருத மந்திரேஷ, குருவாயூரப்பனை பார்த்துட்டு பட்டத்திரி மாருத மந்திரேஷன்ட்டு முடிக்கிறார் முதல் ஸ்லோகத்தை. சோ இவ்வளவு விஷயங்கள் இந்த முதல் ஸ்லோகத்துல இருக்கு. இந்த திவ்யாகங்கிறதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அர்த்தங்கள் திவ்யாக. இல்லாட்டா அவர் என்னத்துக்கு அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டை யூஸ் பண்ணணும் இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னத்துக்கோசரம் அப்படி ஒரு அப்ஜெக்டிவ் ஆட் பண்றார். அதுக்கு சும்மா ஆட் பண்ணிட்டு இல்லை, இதுல எக்கச்சக்கமான விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கு. சயின்ஸும் இருக்கு பாருங்க அதுல இல்லையா? நான் சொன்னேன் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதெல்லாம் சயின்ஸ். ஸோ இந்த சயின்ஸ்ல இப்ப மேபி அப்படி பின்னால் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டோன்னு அவளுக்குலாம் இந்த க்ளூஸ் எல்லாம் இதுல இருந்து தான் கிடைச்சிருக்கணும் இல்லையா? அந்த கிரந்தங்கள்ல இருந்து அவளுக்கு இந்த க்ளூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கணும் இல்லையா? அந்த அப்ராக்கிருத சரீரம், அப்ராக்கிருத சரீரம் அப்படின்னு அவ படிக்கிறா இல்லையா? அது என்னது? அப்ப இட் மேக்ஸ் யூ திங்க், அது என்ன பிராகிருத சரீரம்னா என்ன, அப்ராக்கிருத சரீரம், இதை திங்க் பண்ணிட்டு அதை உருவாக்கலாம். அப்ப அதுல இருந்துதான் சயின்ஸ் வருது. இந்த விஞ்ஞானம் நம்ம படிக்கிறதெல்லாம் சும்மா கதையாக்கி விட்டுருக்கேன்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். எல்லாமே ஃபண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு நம்மளுடைய கிரந்தங்கள்லயே இருக்கு. ஆனா நமக்கு அந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுக்கல, அவ்வளவுதான். நம்ம சயின்ஸ்ன்னு அப்படி படிச்சோமே ஒழிய நம்மளுடைய கிரந்தத்தோட நம்ம என்னைக்குமே கம்பேர் பண்ணி படிக்கலையோன்னுட்டு இப்ப தோன்றது. இட் இஸ் டூ லேட். இனி அட்லீஸ்ட் இனிமையான்னு தெரிஞ்சுக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கலாம். இனி அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா பார்ப்போம். மனோஜ்ஞஸ்ரே நைஸ்ரேயசகானநாத்யை அநேகவாபி மணிமந்திரைச்ச அனோபமம் தம் பவதோ நிகேதம் முனீஸ்வரா பிராபுரதீத கக்ஷ்யாம். மனோஜ்ஞ, மனசுக்கு ரம்யமா இருக்கான். அங்க போய் சேர்ந்ததே வாழ்க்கை அப்படி ஒரு சந்தோஷம். வைகுண்டத்துக்கு போய் எத்தியாச்சு சனகாதிகள். அங்க போனானா மனசுக்கு ரம்யமா இருக்கான்.
நைஸ்ரேயசக, நைஸ்ரேயசம்ங்கிறது ஒரு நந்தவனம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நைஸ்ரேயசம். இது நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, பாக்குறோம். இப்ப நைஸ்ரேயசம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். இந்த நைஸ்ரேயஸ்ல இப்ப இப்ப 4 சனகாதிகளை நீங்க பார்க்கலாம். இப்ப அது எப்படி இருக்குன்னா, இந்த நைஸ்ரேயஸ்ங்கிறது எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலா இந்த பாகவதத்துல எல்லாம் எப்படின்னா, இந்த மோட்சத்துக்கு கம்பேர் பண்ணியிருக்கா. கைவல்யம்னு சொல்றோம் இல்லையா, மோட்சம். இப்போ தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்றோம். மோட்சம் தான் கடைசி நிலை. அப்போ மோட்சம் கிடைச்ச மாதிரி இருக்கா அந்த இடத்துக்கு போனானா. அதாவது இந்த ஃபைனல் பீட்டிடியூட்ல எப்படி நம்ம பகவான் கூட ஐக்கியப்பட்டு போறோம் இல்லையா, இப்போ அந்த ஒரு சந்தோஷம். இப்போ இதை பார்த்தோன்னா அவ்வளவு ரம்யமா இருக்கான். ஏதோ அவளுக்கு பெரிய நிதி கிடைச்ச மாதிரி இருக்கான் அந்த இடத்த பார்த்த உடனே. சோ மனோக்கிய ஸ்ரேயச கானனாத்தேகி. கானனம் நீங்க பார்க்கணும், இந்த அந்த பிருந்தாவனத்தை பார்த்தேன்னா, அந்த இடத்த பார்த்தேன்னா திக் ஃபாரஸ்ட் இல்லையா, அந்த ஃபாரஸ்ட்ல நிறைய பறவைகள் எல்லாம் இருக்கும், அந்த ஜந்துக்கள் நிறைய இருக்கும் அந்த இடத்துல இல்லையா. எங்கெல்லாம் தாவரங்கள் இருக்கோ அந்த இடத்துல நிறைய ஜந்துக்களும் நிறைய இருக்கும். சோ கானன் ஆத்தியேகி, ஆத்தியேகினா அதுல ஏகப்பட்ட என்னெல்லாமோ இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுல இன்னும் என்னெல்லாமோ அதுல இருக்குங்கிறத சொல்றோம். சோ கானனாத்தியேகி அநேக வாப்பி. நீங்க பார்க்கலாம் நடுவுல ஒரு குளம் இல்லையா, வாப்பி. இந்த குளம் பார்த்தோம்னா தண்ணி ஸ்படிக்க மாட்டம் இருக்குமா அந்த குளத்துல. அதுக்கு பக்கத்துல நீங்க பார்த்தேன்னா நிறைய பூக்கள் மலர்ந்து கிடக்குது. விதவிதமான வண்ணங்கள்ல பூக்கள், வாசனை உள்ள பூக்கள். துளசி, எங்க பார்த்தாலும் துளசி முளைச்சிருக்கான். ஏன்னா பகவானுக்கு துளசி ரொம்பவுமே பிரீத்தி இல்லையா, அப்போ துளசி நிறைய முளைச்சிருக்கு. அப்போ இந்த கானகத்துல பார்த்தேன்னா என்ன, வண்டுகளை பூ ரீங்கரிச்சுட்டே இருக்கும். அப்போ எப்பவுமே நீங்க பாருங்க, ஒரு ஃபாரஸ்ட்ல போனோம்னா பறவைகளோட சத்தமே கேட்காது நமக்கு. இந்த வண்டு இந்த வண்டோட ரீங்காரம் தான் நமக்கு அந்த கானகத்துல கேட்கும் எப்பவுமே. அப்போ இதுல இதுக்கு ரொம்ப அழகான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பாகவதத்துல கொடுக்குறா. என்னத்துக்கு இந்த மற்ற பறவைகளோட சத்தம் என்னத்துக்கு நம்ம கேட்கறது இல்லை, என்னன்னா இந்த பறவைகள் எல்லாம் இந்த வண்டுகள் ரீங்கரிக்கும் பொழுது இது பகவானுடைய அந்த கதைகள் எல்லாம் பாடுற மாதிரி இருக்கா. அவள் பகவானுடைய ஹரிநாமத்தை சொல்ற மாதிரி இருக்காம் அந்த பறவைகளுக்கு. அப்போ அந்த பறவைகள் அதுகள் கூக்கும் இல்லையா, கார்த்தார் எழுந்த உடனே கூக்கறதே இல்லையா, அதுகள் இந்த ஹரிநாமத்தை கேட்டுண்டு என்ஜாய் பண்ணுமா. அதனாலதான் இந்த வண்டுகளோட ரீங்காரம் இது ரொம்ப ட்ரூ. பாருங்க, இந்த ஃபாரஸ்டுக்கு போனாலும் நீங்க பட்சிகளை நீங்க அதனுடைய கூக்குரல் ஒண்ணு கேட்காது நமக்கு. இந்த ரீங்காரம் தான் எப்பவும் கேட்டு இருக்கும். என்னத்தினால என்னன்னா அந்த பூக்கள் நிறைய இருக்கு இல்லையா, இப்போ அந்த மகரந்த சேர்க்கை அதுக்கெல்லாம் அந்த வண்டுகள் ரொம்பவுமே உபகாரமா இருக்கும். அந்த வண்டுகளுடைய ரீங்காரம் ஹரிநாமத்தை சொல்ற மாதிரி இருக்கா அந்த பட்சிகளுக்கெல்லாம். அதனாலதான் அந்த பட்சிகள் அதை கேட்டுட்டு பேசாம வாயடைச்சு கேட்டுன்னு இருக்குமா. வாபி, இந்த வாபியில வந்தானா, அதாவது குளம், இந்த நீர்நிலையை பார்த்தானா தண்ணி ஸ்படிக மாட்டம் இருக்கான். அந்த அந்த நீர்நிலையில பார்த்தானா படிக்கட்டுகள், அதாவது கல்லுகள்லாம் பார்க்கலாம் இல்லையா, அந்த படிக்கட்டுகள் எல்லாம் பவழத்தினால ஆனதாம். இந்த கல்லுடைய வித்தியாசம் பாருங்க, இந்த கல்லுடைய கலர் எதுவோ அது மாதிரி இருக்கும் அந்த படிக்கட்டுகள்லாம். அந்த படிக்கட்டுகள் எல்லாம் பார்த்தானா பவழத்துல இருக்கான். மகாலட்சுமி என்ன பண்ணுவோம்னா, பாகவதத்துல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கு. அப்போ அதாவது நைஸ் ரைஸும் அத்தனை அழகா இருக்கான். அப்போ அந்த வாப்பில அவளுடைய முகத்தை பார்க்கலாம். அவளோட முகத்துல பிரதிபலிக்கிறது இல்லையா அந்த தண்ணியோ படிக்க மாட்டேன் இருக்கு. இப்போ அந்த பிரதிபலிப்பை பார்த்தாலும் அழகா இருக்காளாம் மகாலட்சுமி. தன்னுடைய அழகை அவளே ரசிக்கிறானா. இப்போ அவர் நினைச்சுக்கிறாளா, எனக்கு இத்தனை அழகு வந்தது எனக்கு பகவான் முத்தம் கொடுத்ததுனாலதானோ என்னமோ இப்படி ஒரு அழகு என்னமோ முகத்துல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவலாம் மகாலட்சுமி. அப்பேற்பட்ட வாவி, அநேக வாவி. அதோட கூட நீ பார்க்கலாம், அந்த வாப்பிகள் பார்க்கலாம், அதுல ரிஃப்ளெக்ஷன் எவ்வளவு அழகா கிளியரா இருக்கு பாருங்க இல்லையா, ரிஃப்ளெக்ஷன். அதோட கூட மணிமந்திரைங்கிறார். மந்திரங்கள் பாருங்க, இந்த பக்கம் எத்தனை அழகழகான குவார்டர்ஸ். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பழைய தசகத்துல நம்ம பார்த்தோம். வைகுண்ட லோகத்துல போனா இந்த குவார்டர்ஸ் எல்லாத்துலயும் இந்த மரகதம் இதெல்லாம் பதிச்சிருக்குமா. இப்போ அந்த பதிச்ச மரத்துல அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் பலார்னு மின்னுமா எங்க பார்த்தாலும். அதுல விமானங்கள்ல எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு இருப்பாளாம் அத்தனை பேரும். அப்போ அங்கேயும் கூட பாருங்க, அவளுக்கு அந்த பதவி வைகுண்டத்துல எப்படி அந்த பதவி கிடைச்சதுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. பக்தி பிராப்த ததா விதோன்னத பதா அப்படின்னு 7ஆம் தசகத்துல ஒரு லைன் வருது. பக்தினால கிடைச்ச ப்ரமோஷன் நம்ம வாழ்க்கைலாம். பாக்கி என்ன இருக்கு, இப்போ நம்மளாம் பக்தியோட இருக்கோம். பக்தியோட இருந்தானா நமக்கும் வைகுண்ட லோகத்துல ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ மத்த வழியில மத்ததுல எல்லாம் உன்னத பதவிங்கிறது நம்ம இந்த
பூலோகத்துல பார்த்தோம்னா, இப்ப வந்து நம்ம ஒரு வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது. இப்போ நம்ம செய்யற வேலையுடைய திறமையை பொறுத்து உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது இல்லையா? நீ எத்தனை தூரத்துக்கு வேலை செய்யறியோ அதனால உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது. சிலப்போ வந்து உங்ககிட்ட நிறைய செல்வம் இருக்கும். அப்போ அந்த பணத்தினால உனக்கு உன்னதமான பதவி. எல்லாரும் யாரு பணக்காரளோ உடனே அவளை பின்னால நொங்கிட்டு போவோம் இல்லையா? அப்ப அதனால அவளுக்கு பெரிய ஆளாயிடுவா அவ. சோ இந்த மாதிரி பூலோகத்துல பார்க்கும் பொழுது அவ செய்யற செயல்கள், அதே மாதிரி அவகிட்ட இருக்கிற செல்வம், இதனால அவளுக்கு உன்னதமான பதவி பூலோகத்துல கிடைக்கும். ஆனா இதெல்லாம் வைகுண்டத்துல செல்லாது. இந்த பணமோ காசு இதெல்லாம் ஒண்ணும் ஒர்க் பண்ண முடியாது அங்க. அங்க வந்து பக்தி இருக்கணுமா. அந்த பக்தியினால, அந்த பக்தியில நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுல வந்து சாலோக்கியம், சாரூப்பியம், சாயுஜ்யம், இப்படி 4 நிலைகள் உண்டு இல்லையா? பகவானுடைய ரூபம் கிடைக்கிறது, அப்புறம் சாயுஜ்யம் அவரோடய ஒன்றி போயிடுறது, சாரூப்பியம் சாமீபியம் பகவான் பக்கத்துல இருக்கிறது. அர்ச்சகர்கள் எப்பவும் பக்கத்துல நின்று பூஜை பண்ணிட்டே இருக்கா. அது ஒரு வகையான பக்தி. ஆலோகனம் பார்த்துட்டே இருக்கிறது பகவான. அதே மாதிரி நிறைய 4 வழியில நமக்கு வந்து பக்தியை பெருக்கிக்கலாம். இதை பத்தி நான் ஏற்கனவே டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்லியாச்சு. சோ இந்த பக்தியினால அவளுக்கு கிடைச்ச உன்னத பதவியாம் வைகுண்டத்துல. அதனாலதான் விமானத்துல பறந்துன்னு இருப்பா, மணிமந்திரத்துல இருப்பா, வாசிச்சுட்டு இருப்பா. இங்க பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி ஐடென்டிக்கலா இருப்பா பாக்குறதுக்கு. சோ இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு நிறைய பார்ப்போம் நம்ம. சோ அநேக வாபி மணிமந்திரேஷ்ச. அதோட அடுத்தது என்ன பட்டத்திரி சொல்றாருன்னா, அனோபமம் தம் பவத்தோ நிகேதம். உபமனா ஓமானிக்கிறது. இப்ப அடுத்து பகவான் வைகுண்டம் இருக்கு இல்லையா? அதையும் இவ பாக்குறேன்னு பகவானை பார்த்துக்கல, வைகுண்டத்தை பாக்குறாவ. வைகுண்டத்தை பார்த்த உடனே அந்த வைகுண்டத்துல அவருடைய நிகேதம், அவருடைய இடம், அதுக்கு கம்பேரிசனே இல்லையா. அனோபமம், எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. எத்தனையோ மணிமந்திரங்கள் நிறைய இருக்கு. அந்த வைகுண்டம் பகவான் இருக்கிற அந்த இடம், அதை வந்து எதோடய கம்பேர் பண்ண முடியாதுங்கிற. அனோபமம் தம், அந்த பவத்தோ நிகேதம், தங்களுடைய வாசம். பகவான் இருக்கார் இல்லையா அங்க ஒரு இடத்துல வைகுண்டத்துல இருக்கார். அது வந்து எதுக்கூடையும் கம்பேர் பண்ணவே முடியாதுன்னு ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றார். இந்த இடத்துல முனீஸ்வராக, யாரு முனீஸ்வரர்கள். இப்ப முதல்ல என்ன சொல்றார்? திவ்யா இல்லையா? திவ்யமான சனகாதிகள்னு சொன்னார் முதல்ல. இப்ப பாருங்க, முனீஸ்வரர்கள்னு சொல்றார். அதாவது அவ வந்து ரொம்ப சிரேஷ்டமான முனிவர்களாம், முனீஸ்வராகான்னு சொல்றார். சோ அடுத்தடுத்து எப்படி மாத்திரா இருக்கும். சோ அந்த அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. சோ முனீஸ்வராக, அதாவது இந்த 4 பேரும், இந்த சனத்குமாரர்கள் 4 பேரும் அவள் முனீஸ்வராகன்னுட்டு சொல்றார். இதுக்கு மறுபடியும் நீங்க அந்த திவ்யாகாங்கிறதுக்கு நான் என்னெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், அத்தனை குவாலிட்டிஸ் அவளுக்கு இருக்கு. சோ மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவ பகவான உள்ளம் புறமும் பார்த்துவா அவ. சோ அவளுக்கு ஈடு இணையே கிடையாது. சுத்த சத்த ரூபிகள் அவளுக்கு. பிரம்மாவுடைய முதல் படைப்பு இந்த சனகாதிகள். சோ அப்பேற்பட்ட அவதூதர்கள் வேற. சோ அப்பேற்பட்டவாள் முனீஸ்வராக. பகவானுக்கு இணையா சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. ஈஸ்வரனுக்கு இணையா சொல்றார் இந்த முனிகளை. முனீஸ்வராக, ஈஸ்வரன் தான் பகவான் இல்லையா? முனீஸ்வரர்களாம் வாழலாம். அந்த முனீஸ்வராக பிராப்புகு, அடையறா. இங்க பாருங்க எத்தனை டோர்ஸ் அங்க இருக்கு இல்லையா? பிராப்புகு அதீத கக்ஷியாங்கிறார். அதீதன நிறைய. இப்ப என்னன்னு வைகுண்டத்துக்கு போகும் பொழுது 6 கட்சங்கள். இந்த 7ஆம் தான் நைஸ்ரேயசம். இந்த நைஸ்ரேயசத்துல நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? அங்கதான் அந்த கானகம் இருக்கு. அதுக்கு முன்னால இந்த 6 டோர், இந்த 6 என்க்ளோஷரை கிராஸ் பண்ணி போகணும் அவளுக்கு. அப்போ ஒவ்வொரு டோர் பாருங்க, ஒவ்வொரு டோரா இருக்கு. சோ அதுல எல்லாம் அவளுக்கு எந்த தடங்களும் வருது இல்லை. அந்த அப்ராக்கிருத சரீரத்துல வந்திருக்கா. சோ அந்த ஒவ்வொரு டோரா கிராஸ் பண்ணி அவ உள்ள கடைசியில ஒரு டோர் இருக்கு இல்லையா? அதுக்குள்ளதான் பகவான் இருப்பார். அதுதான் லாஸ்ட் ஒன். சோ அது 7வது கட்சம். அப்ப இங்க வந்து அது நம்பர் கொடுக்கறது இல்ல. அந்த நம்பர் எல்லாம் பாகவத்துல இருந்து படிச்சுக்கலாம். 6 கட்சங்கள். அதுக்கப்புறம் 7ஆவதுலதான் பகவானுடைய நிகேதம் இருக்கும். பகவானுடைய வாசஸ்தலம் அதுதான். சோ அனோபமம் தம் பவத்தோ நிகேதம் முனீஸ்வராக பிராப்புகு, அங்க போய் சேர்றாளாம். அதீத கட்சியாக, கட்சியான இந்த என்க்ளோஷர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் தாண்டி 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 இவ வந்து கடைசியில அந்த இடத்துக்கு போய் சேர்றா இந்த முனீஸ்வரர்கள். அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பவத்திருக்ஷுன் பவனம் விவிக்ஷூன் வாஸ்தௌ ஜயஸ்தான் விஜயோப்யருந்தாம் தேஷாம் ச சித்தே பதமாபகோபஹ சர்வம் பவத் பிரேரணயைவ பூம. அவளுடைய பர்பஸ் என்ன?
பகவானை பார்க்கணும் இல்லையா? வைகுண்ட லோகத்துல பகவானை தரிசனம் பண்றதுக்காக அவ வந்திருக்கா. இங்க பார்க்கலாம், இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். பவத் தித்ருஷ் உள்ள வந்து வைகுண்டம் இல்லையா? அந்த துவாரம், இது வைகுண்டத்தினுடைய அந்த துவாரம். சோ பவத் தித்ருக்ஷன், உங்களை பாக்குறதுக்கு வேண்டி பவனம் விபுக்ஷன், அந்த பவனத்துல வந்து நுழையறலாம் எல்லாருமா. அந்த 4 பேரும் தேர் ட்ரைங் டு என்டர் அந்த இடத்துல. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, துவாரஸ்தோ அந்த துவாரத்துல அதாவது துவாரக தவ் தவுனா அந்த 2 பேர் இருக்கா பாருங்க. அவ 2 பேரும் பார்க்கத்தானா அவள் சங்கு சக்கர கதாதாரியா இருக்கா, பகவான் மாதிரியே இருக்கா பாக்குறதுக்கு இல்லையா? எல்லா விதத்திலயும் தான் சாரூபியம்னு சொல்லுவா. இப்போ வைகுண்டத்துல எல்லாரும் பகவான மாதிரியே இருப்பா பாக்குறதுக்கு, ஒரே மாதிரி ஐடென்டிக்கலா ஒரே மாதிரி இருப்பா பாக்குறதுக்கு அவ. அப்போ இந்த துவாரத்துல இவ 2 பேரும் நின்றுட்டு இருக்கா. அவ 2 பேரும் ஜெயக ஜெயஸ்தான் விஜயோ விஜயக அபி அருந்தாம் அப்படி பிரிச்சுக்கணும். அதாவது இந்த துவாரத்துக்கிட்ட இவ 2 பேரும் நிக்கிறா. தௌ அவ 2 பேர் யாரு? ஜெயன் விஜயன். இந்த மாதிரி அவளுக்கு பேர் வந்து ஜெய விஜயாள், ஜெய விஜயன். அவ தான்ங்கிறது யாரு? அந்த சனகாதிகள். அந்த சனகாதிகளை அப்படி அருந்தாம் டக்குன்னு தடியை போட்டு நிறுத்தி விடுறா. உள்ள போகக்கூடாது, நோ அட்மிஷன், நோ என்ட்ரி, டகால்னு இந்த இது ஸ்டிக் இருக்கும் இல்லையா அவகிட்ட, அதால வந்து தடுத்து நிறுத்தி விடுறா அந்த 4 பேரை. இவாள 6 கக்ஷங்களை தாண்டி அந்த நைஸ் ரேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு பகவானுடைய அந்த நிகேதத்துல நுழையறதுக்காக்கும் இப்ப வர துவாரத்துக்கிட்ட வந்தாச்சுவா. துவாரத்துக்கிட்ட இவாளை நிறுத்திப்படுறா இவ 2 பேருமா. இவ 2 பேரும் ஜெய விஜயன். அவ 2 பேரும் இவ 2 பேரை பத்தியும் கொஞ்சம் கதைகள் எல்லாம் உண்டு. இவ வந்து அனாதைகள். இந்த அனாதைகளை பகவான் தான் எடுத்து வளர்த்துறாருவன். சோ அவளுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்து அங்க பாரபாலகால உட்காத்தி வச்சிருக்கார் வைகுண்டத்துல. தேஷாம் அதனால சித்தே மனசுக்குள்ள சனகாதிகளுக்கு அவ முனீஸ்வரர்கள் இல்லையா? பெரிய வேதம் படிச்சு அப்பேற்பட்டவா அவ 4 பேரும். பகவான உள்ளையும் வெளியிலையும் பார்த்தவா. அவளுடைய ஸ்டேட்டஸ் என்ன? இப்போ சித்தே பதமாப்ப கோபக, மனசுக்குள்ள அந்த கோபம் வருதான். சித்தே பதமாப்ப கோபக, சடால்னு 4 பேருக்கும் கோபம் தொடுது. சர்வம் பவத் பிரேரணைய இவ பூமன் அப்படின்னு சொல்றார் பட்டத்திரி. எல்லாமே இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு, எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கிறது அல்லவா அப்படின்ட்டு குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறா ஸ்ரீமன் பட்டத்திரி. அவரு எல்லாத்துக்கும் ஆமான்னு தலையாட்டுவார். இப்போ இவ வந்து அவருடைய பிரேரணையிலையாக்கு நடக்கிறது. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருதுல, இன்னும் இவருக்கு என்னத்துக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்ட்டு யோசிக்கிறாரு. ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? பின்னால பார்ப்போம் அந்த காரணம் என்னவா கொண்டுட்டு. இப்போ இவ 2 பேரும் தடுத்து நிறுத்தி விடுறா. இவாளுக்கு வந்து சட்டுன்னு கோவம் வந்துடுறது இவ 4 பேருக்கும். இப்போ சட்டுன்னு சொல்றாரு இல்லையா? சித்தே பதமாப்ப கோபம்னா எப்படின்னா, இப்போ ஜலம் கொதிச்சுட்டு அது நம்ம நிறுத்தினா அது உடனே அடங்கி விடுறது இல்லையா? இப்ப பால் அப்படியே ஆஃப் பண்ணா அப்படியே அடங்கி போயிடுறது. அதுதான் சனம் சித்தம் சனம் பித்தம் சொல்லுவா. சட்டுன்னு கோவம், அந்த கோவம் குறைஞ்சும் போயிடும் அவளுக்கு. அது அடுத்து இருக்காது. ஏன்னா அவள எல்லாம் படிச்சவா இல்லையா? அந்த மாதிரி கோபம் வரப்படாது. வைகுண்டத்துல என்ன கோபத்துக்கு ஓகத்துக்கு இதுக்கெல்லாம் இடமே இல்லைன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? வைகுண்டத்துல இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அப்போ இவா கோபப்பட்டதும் ஓரளவுக்கு தப்புதான். அதே மாதிரி இவளை தடுத்து நிறுத்தினதும் ஒரு தப்புதான் இல்லையா? இவாளோ ஞானிகள் இவா 4 பேரும். அப்ப ஏற்பட்டவாளை எப்படி வந்து தடுத்து நிறுத்தலாம்? ஆனா இவாளுக்கு என்ன தெரியும்? இவ சாதாரண, அதுவும் இவ 4 பேரும் எப்படி இருக்கா பாக்குறதுக்கு? சின்ன பசங்களாட்டம் இருக்கா பாக்குறதுக்கு. இப்ப பாருங்க, சின்ன சின்ன பசங்களாட்டம் இருக்கா. சனத்துனா அவ எப்பவுமே பால்யத்திலேயே இருப்பாளாம். ஏன்னா அவ அவ்வளவு தவ வலிமை அவளுக்கு. அப்போ அந்த ஓல்டு இது வராது அவ முகத்துல. இல்லைன்னா நம்ம வளர வளர இந்த இதெல்லாம் ஸ்கின் எல்லாம் ஸ்ட்ரிங்க் ஆக தொடங்கிவிடும் இல்லையா? இவ அப்படி இருக்க மாட்டா. எப்பவுமே எவர் யங்கா பழம் பாக்குறதுக்கு. அப்ப இவ என்ன நினைச்சுட்டு இருக்கலாம்? இவ ஏதோ பசங்க ஏதோ பூவெல்லாம் திருடத்துக்கு கொஞ்சம் பழம், எங்க பார்த்தாலும் பூக்கள் குறுங்கி இருக்கு. அப்போ அதை எடுக்கிறதுக்கு வந்தாலும் ஏதோ அவளுக்கு தெரியறது இல்லை, இவாளுக்கு மதிப்பு அவளுக்கு தெரியறது இல்லை. அப்போ தடுத்து நிறுத்தி விடுறா. நிறுத்தினோடனே இவாளுக்கும் கோபம் வந்துடுறது. அப்ப இது எல்லாமே ஸ்ரீமத் பட்டத்திரி என்ன சொல்றான்னா, இது எல்லாமே உங்களுடைய பிரேரணையில தான் நடக்கிறதோ அப்படின்ட்டு கேட்கும் பொழுது அவரும் சொல்லுவார் ஆமான்னு சொல்லுவார். சோ அப்படியாக இந்த துவாரத்துல வந்த உடனே அவளை தடுத்து நிறுத்தி விடுறா இந்த ஜெய விஜயா. நீங்க பார்க்கலாம் இந்த துவாரம் இல்ல ரமா பண்ணியிருக்காது எல்லாமே ரொம்ப லாட் ஆஃப் பெயின் டு கம்பைன் திஸ் பிக்சர்ஸ். பார்க்கலாம். பின்னால வந்து பகவான் பாருங்க, அவருடைய நிகேதம் பின்னால இருக்கு இல்லையா? இங்க இந்த லெஃப்ட் சைட்ல பாருங்க,
ஜெய விஜயாள் அந்த டோர் கிட்ட நிக்கிறாவா. அந்த இடத்துலதான் இவன் 4 பேரும் வரா. 4 பேரும் வந்தவுடனே தடுத்து நிறுத்தப்படுறா. இப்போ இவர் பட்டத்திரி என்ன சொல்றார்? பட்டத்திரி பட்டத்திரி கடைசியில என்ன சொல்றார்? எல்லாம் ஒன்று பிரேரணையிலே தான் பூமன் அப்படின்னு சொல்றார். பூமன் ஸ்பெஷலா பகவானை அட்ரஸ் பண்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. பூமன்னா என்ன அர்த்தம்னா பகவான் வந்து சர்வ வியாபி, அது கூட சர்வஜ, அவருக்கு எல்லாமே தெரியும். என்ன நடக்கிறதோ பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் என்ன எல்லாமே அவருக்கு தெரிஞ்சதுதான். அவருக்கு தெரியாத ஒண்ணுமே நடக்காது. அதனாலதான் அவங்களுடைய பிரேரணையில நடக்கிறதுன்னு சொல்லிட்டு பூமன்னு முடிக்கிறார். சோ இந்த பூமன்கிறதுக்கு நல்ல அர்த்தம் உண்டு, அதையும் தெரிஞ்சுக்கணும் நீங்க. சோ அப்படியாக இந்த சனகாதிகள் வந்து அந்த வாரத்துல தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அடுத்து என்ன நடக்கிறது பார்ப்போம். வைகுண்டலோகானுச்சித பிரச்சேஷ்டௌ கஷ்டௌ யுவாம் தைத்யகதிம் பஜேதௌ இதி பிரசப்தௌ பவதாஸ்ரிதௌ தௌ ஹரிஸ்மிருதி நோஸ்மிதி நேமதுஸ்தான். இப்போ வந்து வைகுண்ட லோகத்துல அனுச்சிதம்னு சொல்றாரு. வைகுண்ட லோகானுச்சித அனுச்சித, அதாவது வைகுண்ட லோகத்துல இந்த மாதிரி செய்கைகளுக்கெல்லாம் இடமே இல்லையே, இவ எப்படி தடுத்து நிறுத்தலாம் இல்லையா? தப்பு இல்லையா அவ பண்ணினது? இந்த ஜெய விஜயாள் பண்ணினது பெரிய தப்பு. இப்போ அது வைகுண்ட லோகத்துல அந்த மாதிரி நடக்கப்படாது. அதுதான் வைகுண்ட லோகான் அனுச்சித பிரச்சேஷ்டவ், இப்பேற்பட்ட செய்கைகளுக்கு அங்க இடமே கிடையாது. ஆனா இப்ப நடந்துருது. கஷ்டம் இந்த துஷ்டர்கள் 2 பேர்னால, அது துஷ்டர்கள்னு அவ நல்லவாதான் அவள் 2 பேரும். ஆனா என்ன, அந்த சமயத்துல அவளுக்கு அப்படி புத்தி போயிடுது. கஷ்டம் யுவாம் இந்த 2 ஜெய விஜயாள் வாழ்னால தைத்தியகதிம் பஜயத்திம், நீங்க வந்து அசுர ஜென்ம அசுரர்களாக கடவுது அப்படின்ட்டு இந்த 4 சனகாதிகளும் கேர்ஸ் பண்ணி விடுறான், சபிச்சு விடுறா அவ 2 பேரையும். அந்த கோபத்துல வருங்க ஒரு க்ஷணம் அந்த கோபம் வருது. கோபம் வந்த உடனே என்ன பண்றா? வைகுண்ட லோகத்துல போயிட்டு இந்த மாதிரி செய்திகளுக்கு எல்லாம் இடமே இல்லையே, அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவ எப்படி தடுத்து நிறுத்தலாம்? அந்த க்ஷணம் அந்த கோபத்துல இவ 2 பேரையும் இவ 4 பேர் வந்து சபிச்சு விடுறான். சோ கஷ்டோ யுவாம் தைத்தியகதி, அதாவது நீங்கள் அசுரர்களாக கடவுது பஜயத்தம், அசுரர்களாக கடவுதுன்னு சொல்லிட்டு இது பிரசப்தோ, சப்தம் என்னன்னா சபிக்கிறது, நன்றாக சாபமுட்டு விடுறாளாம் இவன் 4 பேரும். இதி பிரசப்தோ பவதாஸ்ரிதௌ தௌங்கிறாரு. எத்தனை வருது பாருங்க. இவா 2 பேரும் பவதாஸ்ரிதௌ, பகவானியே சரணம் நினைச்சிருவா இவா 2 பேரும். இவளுக்கு வேற நாதியே கிடையாது, அநாத குழந்தைகள் இவா 2 பேரும். இவா எங்க போவா? அசுரர்கள்னா வைகுண்டத்துல இனி இடம் கிடையாது. இவளுக்கு வேற எங்க பூலோகத்துக்கு தான் வந்தாகணும் இல்லையா? வேற வழியே கிடையாது இவளுக்கு. அப்போ பகவானே அண்டி இருக்கிற இவ 2 பேர் பவதாஸ்ரிதௌ தௌ, இவ 2 பேருக்கு இப்படி சாபம் விட்டுட்டா. அப்போ என்ன பண்றா இவ? அந்த 2 ஜெய விஜயா 2 பேரும் இவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறா. இந்த படத்துல பார்க்கணும், பாகவதத்துல இருக்கு. உடனே விழுந்து மன்னிப்பு கேட்பாளாம். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு விடுறது இவ்வாறு சனகாதிகள் பகவானுக்கு ஈக்குவலாக இருக்கப்பட்ட விளக்கம் இவானோட தெரிஞ்சு விடுறது. இவளுடைய விபூதிகள் எல்லாம் என்னன்னு இவளுக்கு சட்டுன்னு தெரிஞ்சு விடுறது. ஏன்னா அவ சாபம் விடுறா இல்லையா, அதுல இருந்தே அவளுக்கு தெரிஞ்சு விடுறது. இப்போ 2 பேரும் விழுந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றாளாம். இருந்து சொல்லிட்டு மன்னிச்சுக்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா கூட ஜெய விஜயா 2 பேரும் ஹரிஸ்மிருதிகி, அந்த ஹரியனுடைய எண்ணம். ஏன்னா அவ வைகுண்ட லோகத்துல தானே இருக்கா இல்லையா? இந்த ஹரிஸ்மிருதி இவருடைய நினைவு நக நக பிதிங்கிறார். அது தூ இதி நேமதுகு, இவருடைய பேர் இந்த ஸ்மிருதி, இது வந்து எங்களுக்கு எப்பவுமே எங்க 2 பேருக்கு எங்க மனசுக்குள்ள எப்போ நகன்னு எங்க 2 பேர், அதாவது ஜெயா விஜயாள் எங்களுக்கு எப்பவுமே இந்த நினைவு உள்ள இருக்கணும். அஸ்து, இது அவளுடைய பகவானுடைய நினைவு எங்களுடைய மனசுல எப்பவுமே இருக்கணும். ஹரிஸ்மிருதி நோஸ்பிதி நேமது, நேமத்துன்னு வணங்குறாளாம். சனகாதிகளை பார்த்து 2 பேரும் வணங்குறாளாம். நேமது தான், தான்னா அந்த சனகாதிகளை பார்த்து 2 பேரும் காலில் விழுந்து வணங்கி மாப்பு கேட்கிறா, மன்னிப்பு கேட்டுட்டு சொல்றா, நாங்க இது ஏத்துக்கிறோம், நீங்க விட்டு சாபத்தை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா பகவானுடைய எண்ணம், ஏன்னா அசுரர்கள்னா பகவானை நினைக்கணும்னு தோணாது இல்லையா? அசுரர்களாக கடவுதுன்னு அது என்னவோ ஏதோ வழக்கு எல்லாம் குழப்பமாயிடுறது. இப்போ பகவானுடைய எண்ணம் மாத்திரம் எங்களை நீங்கவே கூடாது, எங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும்னு சொல்றாரு. அப்போ இங்க வந்து நம்ம வந்து கீதையில வந்து ஸ்லோகம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோ. 7ஆம் சாப்டர்ல 18ஆம் ஸ்லோகம்.
இப்போ வந்து 4 விதமா சதுர்விதம் பஜந்தே மாம்னு பகவான் அர்ஜுனன்ட்ட சொல்றார். 4 விதம் என்ன? அர்த்தார்த்தி, அப்புறம் ஜிக்ஞாசு, அதுக்கு மேல ஞானி. இந்த 4 விதத்துல பகவான என்ன வந்து அடையலாம் இல்லையா? ஆர்த்த பக்தர்கள் இருக்க அர்த்தார்த்தி, பிரம்மாவை பார்த்தோம். அதே மாதிரி ஜிக்ஞாசு, தெரிஞ்சுக்கணும், நாலேஜ், தே வாண்ட் டு கெயின் நாலேஜ், அப்ப ஜிக்ஞாசு. ஞானி, இவ ஞானிங்கிறவ ரொம்ப வசந்தவாவா. இப்ப இவ எல்லாரும் இந்த 4 பேரும் ஞானிகளாகும். அதான் முனீஸ்வராகங்கிறார். ஈஸ்வரனுக்கு இணையா சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி இல்லையா? முனீஸ்வரா, இவ 4 பேரும் முனீஸ்வரர்கள். இப்போ இவ 4 பேருக்கும் என்ன சொல்றாருன்னா, இந்த ஞானிக்கும் பகவானுக்கும் எந்த விதமா 2 பேரும் ஒண்ணுதான்ங்கிறார். இப்ப இவ 4 பேரும் இவாளை சபிக்கிறா இல்லையா? சபிச்சானா இது பகவானிட்ட சாப மாதிரிதான் அவளுக்கு, இவ 2 பேருக்கும். ஏன்னா இவ பகவானுக்கு இணையானவா இவ 4 பேரும். இவ 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதைத்தான் நம்ம பார்ப்போம். இந்த 18வது ஸ்லோகத்துல பாருங்க, 7/18. தேஷாம் ஞானி நித்யயுக்த ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்வர்த்தம் அகம் ச மம பிரியஹ அகம் ச மம பிரியஹ. இவனுக்கு பிரியப்பட்டவா, இப்பேற்பட்ட ஞானிகள் எனக்கு பிரியப்பட்டவான்னுட்டு கீதையில சொல்றார், அர்ஜுனன் கிட்ட சொல்றார் பகவான். இப்போ என்ன அர்த்தம்? எனக்கு இணையானவா இவான்னு சொல்றார். இந்த 4 சனகாதிகளும் எனக்கு இணையானவா. இப்போ பகவானுக்கு இணையானவான்னா இவாளுடைய சாபத்தை இவர் ஒன்றும் பண்ண மாட்டார். இவர் இல்லாட்டா ஒரு நிமிஷத்துல இவாளுடைய சாப நிவர்த்தி கொடுத்துடலாம் பகவானுக்கு. ஆனா அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா ஞானிகளை மதிக்கிறார் பகவான். அப்புறம் பிராமணர்களையும் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். தெய்வமா மதிக்கப்பட்டவர் பகவான் பிராமணர்களை. சோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் உண்டு. பாகவதத்துல படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். சோ இது எல்லாமே கூடி கடைசியில இருந்து நம்ம பாக்குறோம் எத்தனை விஷயங்கள் நமக்கு ரிவீல் ஆகுது இல்லையா? அப்போ அதனால இவ என்ன பண்றான்னா பகவான் இவாளோட காலில் வந்து விழுந்துடுறான். ஏன்னா அவ காலில் விழுந்து பகவான் காலில் விழுற மாதிரிதான். சோ அப்படியாக காலில் விழுந்து கடைசியில என்ன வேண்டிக்கிறான்னா, எங்களுக்கு வந்து இந்த நினைவு மாத்திரம் எப்பவும் இருக்கணும், அது எங்களை விட்டு போகவே கூடாது, அது ஒண்ணு மாத்திரம் அவகிட்ட வேண்டிக்கிறான். இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்லோகம் 5ல ததேதஜ்ஞாய பவானவாப்தஹ சஹைவ லக்ஷ்மியா பஹிரம்புஜாக்ஷ ககேஸ்வராசார்பித சாருபாஹோ ஆனந்தயஸ்தான் அபிராமமூர்த்தியாம். இப்ப வந்து அவனுக்கு உள்ள இருக்க பூமன்னு சொல்றார் இல்லையா பட்டத்திரி, இவருக்கு என்ன நடக்கிறதுன்னு எல்லாம் தெரியும். உள்ள இருக்கார் இவர். ஓ இது பாருங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுங்க. பகவான் என்ன பண்றா, எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு தத்து ததேத தத்து இது ஆக்ஞாய, இதெல்லாம் தெரிஞ்சுண்டு பவான் அப்பா வாப்தக, தாங்கள் வெளியில வந்துராமே அப்படின்ட்டு வட்டத்தில் வந்து குருவாயூர்பன் பார்த்து கேட்பார். இதெல்லாம் அறிஞ்சுண்டு ஏதோ வாசல கலகலம் பேச்சு கீச்சு எல்லாம் கேட்கணும், இல்ல சபிக்கிறாவா, இப்ப காலில் விடுறா, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அவர். இப்ப கேட்டுட்டு இருந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா, இவர் பகவான் வெளியில வராராம். ததே ததேதாக்ஞாய பவான் அவாப்த, தாங்களே அவாப்த, தாங்களே வெளியில வரையறாமே. எப்படி வர? சஹைவ லக்ஷ்மியா பஹிரம்புஜாக்ஷ, கூட மகாலட்சுமி இருக்கா பாருங்க. இப்போ வைகுண்டத்துக்கு வந்து வைகுண்ட வாசல் நீங்க வழியா போயிருந்தேன்னா மகாலட்சுமி அப்பவும் கூட இருப்ப. அப்போ நமக்கு வந்து டபுள் பெனிஃபிட் ஆகும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு. ஏன்னா அவள் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. அது கருடன், கருடன் மேல ஆவாகனம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார் அந்த சமயத்துல. அப்படிதான் அந்த சீன் தான் உங்களுக்கு வைகுண்டத்துல பார்க்கலாம். ரமா ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. சோ நீங்க பார்க்கலாம், இவர் அதை அறிஞ்சுட்டு வெளியில வரார். பவான் ஆப்தக சகைவ லக்ஷ்மியா பகிஹி, பகினா வெளியில, ஹே அம்புஜாட்ச அப்படின்ட்டு பட்டத்திரிங்க சொல்றார். தாமரை கண்ணனா, தாமரை கண்ணன் மகாலட்சுமி கூட வெளியில வரார். இப்போ வைகுண்டத்துல இருந்து அவர் வெளியில வரார். இப்போ இப்ப எங்க நின்றுட்டு இருக்கா, அந்த துவாரத்துலதான் நின்றுட்டு இருக்கா. சனகாதிகளும் ஜெய விஜய் எல்லாரும் துவாரத்துலதான் நின்றுட்டு இருக்கா. சோ சனகாதிகள் வைகுண்டத்துக்கு உள்ள போறது இல்லை பாருங்க. பகவானே அவளை தேடிண்டு வெளியில வர்றார் அவர். இப்ப அதுல இருந்து நமக்கு தெரியலையா, பகவானும் ஞானியும் அவர் எத்தனை மதிக்கிறார் அவளை இல்லையா? மதிச்சு அவரே வெளியில வர்றார், அவரே வெளியில வந்து தரிசனம் கொடுக்கிறார் இவாளுக்கு. சஹைவ லக்ஷ்மியா பஹிரம் புஜாக்ஷ, எத்தனை அதிர்ஷ்டம் பாருங்க. 4 2 6 பேருக்கும் பகவானை பாக்குறான். அந்த வாசல் திறந்து
அந்த அழகா ரெண்டு பேருமா வெளியில வரா. அப்புறம் ககேகரா ககேஸ்வராம் சார்பித. ககேஸ்வரன் யாரு? வினத்தையோட பிள்ளை இல்லையா, கருடன். வினத்தையோட பிள்ளையாகும் கருடன். சோ இந்த கருடன் மேல ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அர்ப்பித சாரு பாகு. அவர் இந்த தோல் மேல அழகா கைய வச்சுட்டு இருக்காரு. அந்த கருடனோட தோல்ல கைய வச்சுக்கிட்டு அழகா பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கான். அவர் ரொம்ப ஆதரவா அந்த கைய வச்சுக்கிட்டு வெளியில வர்றார். ச அர்ப்பித சாரு பாகு. சாருன்னா அழகான கைகள். அந்த கைகளால அப்படியே தொட்டுண்டு வர்றார். சாரு பாகு ஆனந்தயம் தான். தான்னா அந்த சனகாதிகளை இந்த உருவத்துல இந்த இந்த மாதிரி வெளியில ஆனந்தப்படுத்துறாராம் பகவான். இந்த சனகாதிகள் நீங்க பார்க்கலாம். இது நடந்தது உள்ளேந்து வரதை நீங்க பார்க்கலாம். இப்ப உள்ளேந்து இந்த சீனை பாக்குற. அப்போ அந்த சீனை பார்த்தோன்னே அவளுக்கு தானே சந்தோஷம் ஆயிடுறதான் சனகாதிகளுக்கு. ஏன்னா பகவானே அவளை தேடின்னு வந்துட்டார். இவாள் இதுக்கும் போற ஜெயவிஜயாள் அவளுக்கு அந்த அவளுக்கும் கிடைக்கிறது பகவானை பாக்குறதுக்கு. சோ ககேஸ்வரா சார்பித சாரு பாஹு ஆனந்தயம் தான் 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 அர்த்தம்னா அந்த சனகாதிகளை ஆனந்தப்படுத்துறாராம் பகவான். சோ இதுல இருந்து நமக்கு தெரியும் பகவான் எத்தனை மதிக்கிறார் அவளுங்கிறது நமக்கு தெரியறது. இப்போ பகவானும் அந்த ஞானிகளை ஒண்ணுதான்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆனந்தயம் தான் அபிராம மூர்த்தியா. அபிராம மூர்த்தியா, ராமன் ரொம்ப அழகு. இப்படி அழகு சொட்டுறாராம் பகவான். இந்த அழகோட நிக்கிறத பார்த்து அத்தனை ஆனந்திக்கிறாளாம் இந்த சனகாதிகளும் அந்த கூட ஜெய விஜயால ரெண்டு பேரும். பகவானை பார்த்த உடனே இப்ப அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். பிரசாத்ய கீர்பிஸ்துவதோ முனீந்திரான் அரண்யநாதாவத பார்ஷதௌதௌ வத பார்ஷதௌதௌ சம்பிரம்பயோகேன பவஸ்திரிபிர்மாம் உபேதமித்தாத்த கிருபம் ஞகாதி. அடுத்து என்ன? பிரசாத்திய கீர்பிகிங்கிறார். கீர்பிகின்னா ஸ்தோத்திரம் ஸ்துதிக்கிறாளாம் பகவான். அப்போ உடனே பார்த்த உடனே அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இப்போ நம்ம பகவான் எத்தனை சந்தோஷப்படுவார் இல்லையா நம்ம ஸ்தோத்திரம் சொன்னா. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். அதனாலதான் நம்ம ஸ்தோத்திரம் சொல்றோம். பகவானுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாரா நம்ம ஸ்தோத்திரம் சொன்னானா. ஏன்னா அந்த ஸ்தோத்திரம் அவரை பத்தி இது இல்லையா. அவரை பத்தி நம்ம புகழ்ந்து பேசும்பொழுது மகாலட்சுமி கேட்டுட்டு இருக்கா. அவளும் ரொம்ப விரும்புவலாம். ஏன்னா எங்க பகவானுடைய பக்தர்கள் இருக்காளோ அங்க மகாலட்சுமி விடுவாள் கூட இல்லையா. அப்போ பக்தர்களுக்கு எப்பவுமே தரிசனம், மகாலட்சுமியோட தரிசனமும் கிடைச்சு விடுறது, பகவானோட தரிசனமும் கிடைச்சு விடுறது வாழ்க்கை. அப்ப பிரசாத்தி கீர்பிகின்னு நல்ல வார்த்தைகளால ஸ்துதி பண்றாங்க. இது பாகவதத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3வது ஸ்கந்தத்துல 15 மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க நீங்களே படிச்சுக்கோ. 15வது அத்தியாயத்துல 16, 17, 17 46 50 இந்த 5 ஸ்லோகங்கள்ல ரொம்ப அழகா பகவான புகழ்வா. இந்த ஸ்துதிகள் நிறைய பாகவதத்துல இருக்கும். நீங்க பாத்துக்கோ. துருவ ஸ்துதி உண்டு, கஜேந்திர ஸ்துதி உண்டு, பிரகலாத ஸ்துதி உண்டு, இவா ஸ்துதிக்கிறது. எல்லாரும் பகவானை பார்த்த க்ஷணம் பகவானை ஸ்துதிக்க தொடங்கிடுவா எல்லாரும். அப்போ அந்த ஸ்துதிகள் எல்லாம் படிச்சா ரொம்ப அழகா இருக்கும். பகவான் அழகா நல்ல நல்ல வார்த்தைகளால ஸ்துதிப்பா. பகவான் பார்க்கலாம். நீங்க பகவான் பார்த்து ஸ்துதிக்கிறார். பிரசாத்தி கீர்பிகி ஸ்துவதஹ. ஸ்துவத்தன ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்துதிக்கிறதா ஸ்துவதஹ. ஸ்துவதஹ முனீந்திரான், முனீஸ்வரான்னு சொன்னார். திவ்ய சனகாதிகள்னு சொல்றார். முனீஸ்வரர்னு சொன்னார். இப்போ முனீந்திரன்னு சொல்றார். எப்படி மாத்தின்றே இருக்கார். சோ இந்திரன்னா முனிவர்கள்ல சிரேஷ்டமானவாளாம். லைக் ஹெட் ஆஃப் ஆல் முனிஸ் சொல்றோம்ல, அது இந்திர. சோ முனீந்திரகன்னு சொல்றாரு. சோ இந்த முனீந்திரக இந்த 4 பேரும் இப்போ ஸ்துதிக்கிறாளாம் பகவான. ஆனா அனன்யநாத அத பார்ஷதௌ தௌ. தௌன்னா அந்த 2 பாவம் ஜெய விஜயாள் இருக்கா. அவளுக்கு வேற அனன்யநாதா வேற யாரும் நாதி கிடையாது. அவளுக்கு இவளை பார்த்துக்கிறதுக்கோ அனாதைகளாகும். சோ இந்த அநாத குழந்தைகளுக்கு வேற யாரும் கிடையாது. பகவான் தான் அவளுக்கு புகலிடம் கொடுத்திருக்காரு. சோ அனன்யநாதா அத பார்ஷதௌ தௌ. அப்ப அந்த தௌனா 2. இது ஜுவல் உண்டு இல்லையா சமஸ்கிருதத்துல. இப்ப நீங்க பார்க்கலாம் தௌ தௌ நிறைய. இப்போ இது 2 பேர் 2 பேர்ங்கிறத குறிக்கிறது. அது நீங்க பாத்துக்கணும். நீங்க இதாவது சிங்குலர், ஜுவல், ப்ளூரல் அப்படி 3 நிலை உண்டு சமஸ்கிருதத்துல. சோ இதுல எல்லாத்துலயும் இந்த தௌ தௌன்னு வரும். தௌ தௌ. சோ கிளியரா அதுக்கு மீனிங் என்னன்னு பாத்துங்க. 2 பேர்னு ஆட்டோமேட்டிக்கா திட்ஸ் 2 பீப்புள்னு நமக்கு. ராமக ராமோ ராமஹா. ராமோன்னு 2 பேர்னு அர்த்தம். ராம லக்ஷ்மணன் 2 பேர் இருக்கா. ராமோ ராமோன்னு சொன்னா அப்புறம் 2 பேர்னு தெரிஞ்சுடும்.
2 பேர் இருக்கான்னு சொல்ல வேண்டாம். மற்ற லாங்குவேஜ்ல தேர் வர் 2 people presentன்னு அந்த இண்டிகேட் பண்ணணும் இல்லையா? 2 பேர் அங்கே இருந்தார்கள் தமிழ்ல சொல்லணும். இங்க அப்படி இல்ல, அந்த வேர்டே சொல்லிடும். ஹவுன்னு சொன்னா அது 2 பேர் இருக்கா, அண்டர்ஸ்டுட் இட் இஸ். சோ அது பியூட்டி ஆஃப் சான்ஸ்கிரிட். சோ பார்ஷதௌ தௌ. இப்போ பகவான் என்ன சொல்றாரு? இப்போ என்ன சொல்றார்? சவிச்சாச்சிவா, சாபத்தை நீ திருப்பி வாங்க மாட்டார் அவர். சம்பிரம்ப யோகேன, சம்பிரம்ப யோகம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கணுமா? அந்த யோகத்தினால பவைஹி திரிபிகி, திரிபிர்பிகிங்கிறார். 3 ஜென்மா நீங்க இந்த யோகத்துல கழிக்கணுங்கிற. இந்த யோகத்துல நீங்க உங்களுடைய 3 ஜென்மாவை கழிச்சுட்டு பவைஹி திரிபிர்பி மாம், அதுக்கப்புறம் என்னை உபேத, என்ன நீங்க அடையலாம். இப்படி ஆட்ட கிருபம் நெகாதிஹி, பகவான் ரொம்ப கருணையோட சொல்றாராம் இவாகிட்ட. ஏன்னா அனாதைகள் இல்லையா, ரூடா சொல்றது இல்லையா, அவர் பார்த்து சொல்றாராம், நீங்க 3 ஜென்மா நீங்க கழிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க எங்கிட்ட சேர முடியும். அப்போ இது இந்த சம்பிரம யோகம் என்ன? இது என்ன சொல்லுவானா, தோஷம் மூலமா பகவான அடையறதான். இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? பக்தியினாலதான் பகவான் அடையலாம்னு நினைச்சுட்டு இருக்கோம்னா, இவா இப்போ அசுர ஜென்மாவை கழிச்சாகணும். ஆனா இந்த அசுர ஜென்மால சம்பிரம யோகம் மூலமா, யோகா ஆஃப் கன்ஃபரன்டேஷன் சொல்லுவா, அதாவது மேல நீங்க துவேஷத்தை வளர்த்திக்குங்கோ, துவேஷத்தை வளர்த்திண்டு அதன் மூலமா என்ன அடையலாம். அதுதான் சம்பிரம யோகம்ங்கிறது. 3 ஜென்மா. இப்போ 3 ஜென்மால இந்த 3 தோஷங்கள் என்ன, அதை நம்ம அடுத்த டேபிள்ல நம்ம பார்ப்போம். திரிபிகிங்கிறார். 3 ஜென்மா அவளுக்கு எடுத்தாகணும். அப்போ சத்தியோகத்துல இப்போ அடுத்து இமீடியட்டா அடுத்து என்னன்னா, இவ ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு அப்படி அவதாரம் பண்றா. இதெல்லாம் இனிமேதான் நம்ம பார்ப்போம். யாருக்கு பிறக்கிறா அதெல்லாம் நமக்கு இனிமேதான் தெரியும். இது முதல் ஜென்மா அவளுக்கு. சோ இந்த ஜென்மால துவேஷத்தை வளர்த்திக்கிறாவா. துவேஷம், பகவான் பேர்ல அவளுக்கு துவேஷம் பிடிக்கிறது இல்லை அவளுக்கு. அப்போ அந்த துவேஷப்பட்டு அவர் எங்கன்னு தேடின்னு அறைவா 2 பேரும். அப்போ அந்த துவேஷத்திலேயே அவ பகவான் அடைஞ்சு விடுறா. பகவான் அவளுக்கு மோட்சத்தை கொடுத்து விடுறாரு அவளுக்கு. ஏன்னா அவருக்கு பிடிக்குமா இந்த மாதிரி. நமக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா, பக்தி இருந்தாதான் நம்மளை சேர்த்துக்கிறோம், நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த வழியில வந்தாலும் அவர் ஏத்துக்கிறார். ஏன்னா இந்த வழியில வரப்பட்டவர் எப்பவுமே அந்த கருவின்டே இருப்பாளாம். பகவானுடைய பேரை சொல்லிட்டு விட்டேனா பாரு ஒரு கை பாக்குறேன், இதே மாதிரி அதையே சொல்லி சொல்லி கருவி அதே ஒரு யோகம் ஆயிடுறது. அதுதான் சம்பிரம யோகம்ங்கிறது. அப்ப முதல் ஜென்மாலே துவேஷத்தை வளர்த்துக்கிறார் இவ 2 பேரும். அதை நம்ம பார்ப்போம் டீட்டெயில்டா. ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு இவ 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஜென்மாலே இப்படி ரெட்டையர்களா பிறக்கிறா. எப்படி பிறக்கிறான்னு அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து திரேதாயுகம். அடுத்து 3 ஜென்மா இல்லையா அவளுக்கு, திரேதாயுகம். திரேதாயுகத்துல இவ ராவணன் கும்பகர்ணன்னா ஜனிக்கிறவ. ராமாயண பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ராவனுக்கு என்ன லஸ்ட், காமம் இல்லையா, சீதையை விரும்புறான் இல்லையா, அந்நிய புருஷனுடைய மனைவி, எவ்வளவு தப்பு இல்லையா, பகவானுடைய மனைவி அவள் விரும்புறானவன். லஸ்ட், காமம், காமத்தை வளர்த்துண்டு கடைசியில என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு வகையான யோகம் தான். ஆனா அவனுக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கிறார் பகவான். கும்பகர்ணன் அதே மாதிரி லஸ்ட், அவனுக்கு அது எப்ப பாரு சாப்பாடு தீனி அதேதான் அவனுக்கு இல்லையா, எல்லாரையும் முழுங்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான். நான் 6 மாசம் தூங்கிட்டு இருப்பேன், 6 மாசம் சாப்பிட்டு இருப்பேன். அந்த மாதிரி காலத்தை கழிக்கப்பட்டவன் கும்பகர்ணன். இப்படி ஒரு ஜென்மா இவளுக்கு திரேதாயுகத்துல. அடுத்து துவாபர யுகம். துவாபர யுகத்துல மகாபாரதம் எல்லாம் நடந்த கதை இல்லையா, அதுல சிசுபாலன் தந்தவக்தனா பிறக்கிறவா. சிசுபாலன் தந்திரபக்தனுக்கு இவளுக்கு பேராசை, எல்லாத்துலயும் ராஜ்யபாரம் அது இதுன்னு பேராசையோட இருக்காவா. இவாளும் துவேஷத்தை வளர்த்திக்கிறா பகவான் கிட்ட. துவேஷத்தினாலேயே பகவான் எப்படியான கிருஷ்ணரை கண்டாலே பிடிக்காது அவளுக்கு. நிந்திப்பன், சிசுபாலன் பார்த்தாலே நிந்திப்பன். இந்த இதுல நடக்கிறது, யாகத்துல வரும்போது சிசுபாலன் நிந்திப்பன். அப்பதான் அவனை கொல்லுவரவர். சக்கராயுத தேவி அவனை கொண்டு வருவர். அதெல்லாம் இனிமே நம்ம பார்ப்போம். அதெல்லாம் இப்பவே நான் சொல்லல. அப்படியாக துவாபர யுகத்துல சிசுபாலன் தந்தவக்தன்ட்டு அப்படி வாழ்க்கை ஒரு ஜென்மா. இது 3 துவேஷம், காமம், லோபம் இல்லையா, இந்த 3 துவேஷ குணங்கள். இந்த துவேஷ குணத்தை விருத்தி பண்ணிட்டு அதுதான் சம்பிரம யோகம். அந்த யோகம் மூலமா நீங்க என்னை அடைவீர்கள்னு சொல்றார் பகவான். அது கருணையோட சொல்றார். என்னத்தினால என்ன, அனாதை குழந்தைகளுவா இல்லையா, அவளுக்கு வேற அவளை பாத்துக்கிறவ கிடையாது. ஆனா என்ன, இப்ப கொடுத்த சாபத்தை எடுக்கவும் முடியாது. அவ பிராமணா இல்லையா, கொடுத்திருக்கா சாபம். இப்போ அவர் எதிர்த்துண்டு அவர் ஒண்ணும் பண்ணவும் மாட்டார். பண்ணலாம் அவருக்கு, ஆனா அவர் பண்ண மாட்டார். ஏன்னா மதிக்கிறார், அவர் எல்லாருமே மதிக்கிறார்.
அப்போ நீங்க அந்த ஜென்மாவை அனுபவிச்சுட்டு தான் என்னை அடையலாம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு திருவிளையாடல் தான் பகவானுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இனிமே வைகுண்டத்துல இவாளுக்கு இருக்க முடியாது இல்லையா? இவாளுக்கு நேரம் பூலோகத்துக்கு வந்தாகணும். இப்போ பூலோகத்துல இருக்கணும். இப்போ இதுல இன்டெரக்டா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், பகவானுக்கும் பூலோகத்துக்கு வரதுக்கு இஷ்டம். இப்போ இந்த ஒரு பகானா வச்சுக்கிட்டு பூலோகத்துக்கு அவதாரம் பண்றாரு அவர் இல்லையா? கொஞ்சம் இதா இருக்கும். என்னடா இதுதான் திருவிளையாடல் பகவானோட. அதான் எல்லா பிரேரணையை உபயேவ அப்படின்ட்டு பட்டத்திரி சொல்றாரு. எல்லாம் உன்னுடைய பிரேரணையில தான் நடக்கிறது அத்தனையும். இப்போ இவரோட இந்த விளையாட்டு பருவம் வேடன்னே இதெல்லாம் நடக்க வச்சு கடைசியில இவர் அவதாரம் எடுக்கிறாரு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும். சரி, இதுதான் சம்பிரம்ம யோகம்னா இதுதான். சம்பிரம்ம யோகேன பவஸ்திரிபிர்மாம் உபேதமித்யாத்த கிருபம் ஞகாதீ. இது இப்ப பார்த்தோம் இந்த ஸ்லோகத்துல. அடுத்து என்ன நடக்குதுன்னா ஸ்லோகம் 7ல இப்போ இவ எப்படி ஜனிக்கிறா அதை பார்க்கணும் இல்லையா? முதல்ல ஹிரண்ய நிர்ஞாட்சனா பிறக்கிறாரு, ட்வின்ஸா பிறக்கிறார். ஸ்வதீய பிரித்யான் ஸ்வதீய பிரித்யாவத காஷ்யபாத்தோ அவன் வருது எல்லா இடத்துலயும் பார்த்துங்க. ஸ்வதீய பிரித்யாவத காஷ்யபாத்தோ சுராரி வீரா உதிதௌ திதௌ த்வௌ சந்தியா சமுத்பாதன கஷ்டசேஷ்டௌ யமௌ 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 சலோகஸ்ய யமாவினான்யௌ. துவதீய பிரித்யா, உங்களுடைய பட்டத்திரி குருவாயிருப்பன் பார்த்து சொல்றார், உங்களுடைய இந்த வேலைக்காரன் கேட் கீப்பர்ஸ்லயே ரெண்டு பேரும், உங்களுடைய இந்த 2 வேலைக்காரனும் பிரித்யாக கத இப்போ காஷ்யபருக்கு காஷ்யபாத்து தௌ அந்த 2 பேரும் காஷ்யபருக்கு ஜனிக்கிறார். இவ எப்பேற்பட்டவா? சூராரி அப்படின்னா தேவர்களுக்கு எதிரி, தேவர்களுக்கு வைரிகள் எப்பவுமே. தேவாதிகளை கண்டாலே அசுரர்களுக்கு எப்பவுமே காழ்ப்பு தான். ஆனா காஷ்யபருக்கு 2 மனைவி, அதித்தி திதி 2 பேரும் உண்டு. அதித்திக்கு பிறக்கிறவாள்லாம் தேவர்களாகும், திதிக்கு பிறக்கிறவாள்லாம் அசுரர்கள். இது பின்னால நம்ம பார்ப்போம். சுரஹாரி ஆனா சேம் டைம் வீரா, வீரத்தோட இருக்க அசுரர்கள் இல்லையா? அப்போ அவளுக்கு வீரத்தோட பிறக்கிறாவா. உதிதௌ இவ 2 பேரும் பிறக்கிறாளா. திதௌ திதிக்கும் காஷ்யபருக்கும் திதௌ துவௌ அந்த 2 பேரும், அதாவது ஜெயா விஜயா அவ 2 பேரும் இப்போ முதல்ல காஷ்யபருக்கும் திதிக்கும் பிறக்கிறா. அதை பாக்குறோம். இப்போ எப்படி எப்படி பிறக்கிறா அதுவும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இது காஷ்யபர் பிரஜாபதி, உங்களுக்கு தெரியும் காஷ்யபரை பத்தி. அவர் பிரஜாபதி. இப்போ சிருஷ்டி காரியத்துல இவரு ஈடுபட்டிருப்பார். இவ நிறைய சிருஷ்டிகள் எல்லாம் காரணகர்த்தாக்களாகும். இதெல்லாம் நம்ம பின்னால பார்ப்போம். இப்போ இவ என்ன ஆறுதுன்னா, இவர் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்காரு. சாயங்காலம் ஆனா யஜ்யம் எல்லாம் பண்ணுவாங்க வரலாம் அந்த ஹெர்பட்டேஜ்ல. அப்போ அக்னிஹோத்திரம் எல்லாம் கழிச்சுட்டு விஷ்ணு தியானத்துல இறங்கி இருக்கார். சாயங்கால சந்தியா, சந்தியா காலம் அது சந்தியா. அப்போ உத்பாதன அந்த சமயத்துல பிறக்கிறாள் நம்ம 2 பேரும். எப்படி? அதாவது சந்தியா காலத்துல இவள் திதி இருக்காளே பகவானை நச்சரிக்கிறாளாம். அது காமம் அவளுக்கு எப்படியான இவரோட சேர்ந்து குழந்தைகளை பெற்றுக்கணும்னு அந்த சமயத்துல அந்த அகால நேரத்துல விரும்புறாளாம் அத. அப்போ இவ சாபம் விடுறாரா, இந்த மாதிரி சமயத்துல பிறக்கிற குழந்தை, இப்போ இந்த சமயத்துல நம்ம சேர்ந்து குழந்தைகள் பிறந்ததுன்னா அவளுக்கு அசுரத்தன்மை தான் நிறைய இருக்கும். அசுரர்களாக பிறந்து உலகத்துல இருக்க எல்லாரும் துன்பப்படுத்துவா பிறக்கிற குழந்தை. அதனால நீ பண்றது தப்பு. ஓரோவர் அந்த சந்தியா சமயத்துல பரமேஸ்வரன் வரார் இல்லையா, உலா வரார், பிரதோஷம் சொல்றோம் இல்லையா? சோ பிரதோஷ காலத்துல அவர் உலா வந்துன்றது பகவானைத்தான் தியானம் பண்ணணும். அதான் பிரதோஷ சமயத்துல நம்ம மாங்கள் எல்லாம் சொல்லுவா, கை கால் எல்லாம் அலமின்று விளக்கேத்து நமசிவாய ஜபின்னு சொல்லுவா. என்னத்துக்கு என்னன்னா, இந்த சமயத்துல பரமேஸ்வரன் அவர் உலா வருவாராம். பின்னால தேவாதிகள் எல்லாம் வாத்தியம் கோஷிச்சுட்டு எல்லாரும் உலா வருவாளாம். சோ அந்த சமயத்துல நம்ம இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாது, பகவத் தியானத்துல இருக்கணும், அவருடைய நாமங்களை உச்சரிக்கணும். அப்போ காஷ்யபர் சாபம் விடுறாரு, இந்த மாதிரி பண்ணினேன்னா அந்த குழந்தை அந்த பிறக்கிற குழந்தைக்கு அசுரத்தன்மை தான் மிஞ்சி இருக்கும், நல்ல குணங்களே இருக்காது அப்படின்ட்டு சபிக்கிறான். அவர் இணங்கி விடுறார். நான் பொண்டாட்டி இல்லையா, அப்ப இணங்கி விடுறார். இணங்கி விட்டு திதி கர்ப்பமாகறான். திதி கர்ப்பமாக அப்பொழுது உலகமே இருண்டு போயிடுதான். ஏன்னா அந்த சந்தியா காலத்துல அவள் கர்ப்பமாயிடுறா. இப்போ உலகமே இருண்டு போயிடுதான். இதெல்லாம் ஒரு பேட் ஓமன்னு சொல்றோம் இல்லையா? இந்த நிமித்தங்கள் அப்படி ஆயிடுது. அப்படிதான் இவ 2 பேரும் சந்தியா சமுத்பாதன கேஷ்ட சேஷ்டோ
இந்த மாதிரி துர் காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறாவா. அப்போ துர்காரியங்கள் இப்ப எத்தனை அழகா இருந்தா இல்லையா அந்த வைகுண்டத்துல இருந்தவா இப்ப பாருங்க அசுரர்களாட்ட பிறந்திருக்கா. எப்படி இருக்கா பாக்குறதுக்கு இப்போ ரெண்டு பேரும் சரியான அந்த அசுர ஜாதியில ஒண்ணு பாருங்க. அசுராளா இருந்தாலும் பகவான் அப்போ பார்ஷதர்கள் இல்லையா, பார்ஷதர்கள் வேலைக்காரலா இருந்திருக்கா ரெண்டு பேரும் வைகுண்டத்துல. ஆனா இப்பவோ அவளுக்கு எத்தனை பெரிய பதவி வரும் இல்லையா. இவ அசுரர்களுக்கெல்லாம் தலைவர்கள் ரெண்டு பேரும். அதோட வீரம் வேற இல்லையா. அவள் சோ மைட்டி தேயார். அதான் சுராரி வீரவுங்கிற நல்ல வீரம் வேற. அப்படி பிறந்திருக்கா அவ. அப்ப இருப்பனே இப்ப இருக்கிறது பாக்குறது என்ன. சோ சுராரி வீரா உதிதௌ திதௌ துவௌ சந்தியா உத்பாதன அந்த சமயத்துல தோன்றா கஷ்டஜேஷ்டௌ. அப்போ இவ எப்படி இருக்காராம் யமோ. பூலோகத்துக்கு இறங்கி வந்தாச்சு போதே. பூலோகத்துல ஆல்ரெடி ஒரு யமன் இருக்கார் இல்லையா. அந்த யமன் நம்மள இழுத்துன்னு போயிடுவார். ஆனா இவ ரெண்டு பேரும் பிறக்கிறது இன்னொரு யமனாட்ட பூலோகத்துல ஜனிக்கிறாளாங்குவா. சோ யமௌ சலோகஸ்ய யமா வினான் அதாவது இன்னொரு யமனா இவ அவதரிக்கிறாளா இப்போ பூலோகத்துல. ஆல்ரெடி ஒரு யமன் இருக்கா, அதோட இன்னொரு யமன் யமஹா வினான்யோங்கிற ரெண்டு பேரும் இன்னொரு யமனா இந்த பூலோகத்துல. இருக்கிற ஒரு யமன் போறாதுன்ட்டு இவ இன்னொரு யமன். ஏன்னா ரொம்ப துன்புறுத்துவா, எல்லாரையும் கொல்லுவா, அர்த்தம் இல்லாதிக்க அவளோட வீரத்தை பரீட்சை பண்றதுக்கு எல்லார்ட்டையும் போய் சண்டை போடுவா. பேர்பட்டுவா இந்த ரெண்டு பேரும். பகவான் அவளுக்கு நல்ல பொசிஷனை கொடுக்கிறார் பூலோகத்துக்கு வந்தாரு. அப்படியாக இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். நீ அடுத்து என்ன நடக்கிறதுனா இவ எப்பேற்பட்டவா. ஹிரண்ய பூர்வ கஷிபு கிளைக பரோ ஹிரண்யாக்ஷ இதி பிரதீதः உபௌ பவன்னாதமசேஷலோகம் ருஷா நிருந்தாம் நிஜவாசனாந்தோ. அது ஹிரண்யங்கிறது முதல் பேரு வழக்கு. அடுத்தது சர்நேமில வச்சுக்கிறோம் இல்லையா. ஹிரண்ய பூர்வக ஒருத்தன் பேரு கஷிபுகு, இன்னொருத்தன் பேரு அக்ஷன். ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கஷிபு அப்படி ரெண்டு பேரும் யமன் அட்டர்க்க பாருங்க. ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு சக்கர்கள் ரெண்டு பேரும். அப்போ இவ வாழ்க்கை இப்படி ஒரு பேரு ஹிரண்யாக்ஷன். ஹிரண்ய என்னன்னா கோல்டு, அக்ஷன்னா கண்ணு. கண்ணு சக்கச்சவேல்னு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. இந்த கோல்டு உருக்கினா ரெட்டிஷா இருக்கும் இல்லையா, அப்படி இருப்பான் பாக்குறதுக்கு பயங்கரமா. சோ ஹிரண்யாக்ஷன். கஷிபு என்ன அர்த்தம்னா மெட்டீரியல் ரொம்ப இஷ்டம் ஜாஸ்தி, லோபம் அவளுக்கு. என்ன கஷிபு அது அவளுக்கு எல்லாத்துலயும் ஆசை, இது வேணும் அது வேணும்ட்டு எல்லாத்துக்குமே மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்பவுமே விரும்புவா இந்த கஷிபுன்ட்டு. அது பேர் வச்சிருக்கா அப்படி, அவ்வளவுதான். சோ ஹிரண்யாக்ஷன். ஹிரண்யங்கிறது ஃபர்ஸ்ட் நேம், அக்ஷ கஷிபு அதுதான் இங்க சொல்றாரு. ஹிரண்ய பூர்வ கஷிபு கில ஏக பரோ இன்னொருத்தன் ஹிரண்யாக்ஷ. ஹிரண்யாக்ஷன் பேரு இதி பிரதீதः. இப்படியாக ரெண்டு பேருமா ஜனிக்கிறான். என்னப்பா ஜனிச்சப்பன என்ன பண்றா. உபௌ பவன்னாதமசேஷலோகம். ரெண்டு உபௌ போனா ரெண்டு பேரும் பவன்னாத அசேஷலோகம். குருவாயூரப்பன் பார்த்து பட்டத்தில் சொல்றார், தாங்களோ அசேஷலோகம், இந்த லோகம் எல்லாத்துக்கும் நீங்க தான் நாதன், நீங்க தான் அதிபதி. பவன்னாத அசேஷலோகே ருஷா நெருந்தாம் நிஜமாசனாந்தோ. கோபத்தோட தகைக்கிறான். நெருந்தான்னா வலுவுக்கு சண்டை இழுப்பானா எல்லார்ட்டையும் போயிட்டு. சரி நீங்க பார்க்கலாம் அந்த படத்துல எல்லாரும் சுராரி இல்லையா, தேவர்களுக்கு எதிரிவா. சோ தேவாதிகள் எல்லாம் சண்டைக்கு இழுப்பா. இதெல்லாம் நிறைய பார்ப்போம் இனிமே. எப்பவும் தேவர்களுக்கு வைரிவா. அதே மாதிரி சண்டைக்கு இழுப்பானா ரெண்டு பேரும். சோ ருஷா நெருந்தாம். ருஷான கோபம், கோவிச்சுண்டு நெருந்தாம்னா எல்லாத்தையும் அடிச்சு பொழிப்பாளாம்பா. உஷா நெருந்தாம், ருஷா நெருந்தாம் நிஜ வாசனா. அந்த வாசனை இல்லையா, அசுரர்கள் ஆக்கணும்னு சொல்லியிருக்கா இல்லையா. அசுர ஜென்மாலும் எடுத்திருக்கா. சோ அசுர வாசனை அவளுக்கு. சோ அசுரன் மாதிரி எல்லாத்தையும் தகைக்க தொடங்குறா இவ ரெண்டு பேரும் தான். அடுத்து என்ன சொல்றான்னா, அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னா, தயோ ஹிரண்யாக்ஷ மகாசுரேந்திரோ ரணாய தாவன் அனவாப்த வைரே பவத் பிரியாம்ஷ்மாம் சலிலே நிமஜ்ய சசார கர்வாத் வினதன் கதாவான். தயோ ஹிரண்யாக்ஷ. அது ஹிரண்யாக்ஷன். ஹிரண்யாக்ஷன் முதல்ல அவனை பார்க்கிறோம் நம்ம. ஹிரண்யகசிபு பின்னால பார்ப்போம் நம்ம. அந்த கதை வேற பிரகலாத சரித்திரத்துல போகும்போது. சோ முதல்ல ஹிரண்யாக்ஷனை பத்தி சொல்றாரு. அதுல ஒருத்தன் தயோ ஹிரண்யாக்ஷன் மகாசுரேந்திரோ, பெரிய அசுரனாம் அவன்,
பயங்கர பார்க்கலாம், பயங்கர அசுரன் அவன், மகா அசுரன். மக அசுரேந்திரக, இந்திரன்னாலே தலைவன் அர்த்தம். சோ அசுரர்களுக்கு தலைவனாமா, அப்பேற்பட்ட வீரமா அவனுக்கு. சோ மகாசுரேந்திரோ ரணாய, சண்டை போடுறதுக்குன்னே கிளம்புறான் இவன். ரணாய தாவன், ஓடுறானா. மேல இருக்கிறது வராகவதாரம் எடுத்ததாக்கும், கீழே வந்து என்ன பண்றான்னா ரணாய, சண்டைக்கு, ரணம்னா சண்டை, தாவன் ஓடுவனா. அனாப்த வைரி, இவரை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம். அப்போ எல்லாரும் இவனை பார்த்தா ஓடி போயிடுவானாம். ஏன்னா அவனுக்கு யாருமே இவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு யாருக்குமே துணிவில்லை, எல்லாரும் ஓடி போயிடுவான். அனவாப்த வைரி, இப்போ அவருக்கு இன்னும் கோபம். ஏன்னா தன்னுக்கு ஈக்குவலா சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லையே. இப்போ அந்த கதையை வீசிக்கிண்டு அங்கேயும் எங்கேயும் தெரிவனான். தெரிஞ்சுட்டு அதை அவனுக்கு துருதுருக்கிறது அவனுக்கு கை, எங்க யார்கிட்டயும் சண்டை போடணும், ஏன்னா அத்தனை வீரம் அவனுக்கு. ஆனா எல்லாரும் இவனை பார்த்து ஓடி போயிடுறான். அனவாப்த வைரி. அப்போ என்ன பண்றான் இவன், பவத் பிரியாம் ஸ்மாம், பவத் பிரியாம் தங்களுடைய பிரியை, யாரு மகாலட்சுமி இல்லையா, பூதேவி, பூமி தாயார, பவத் பிரியாம் க்ஷ்மாம், க்ஷ்மாம்னா பூமி தேவி, சலிலே நிமஜ்ய, ரசாதலத்துல இந்த காசல் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுல போய் முழுகடிக்கிறானா. சலிலே நிமஜ்ய சச்சார கர்வாத் வீரதன் கதாவான், சச்சார அப்ப திரியறானா பூமி தேவிய அப்படியே ஜலத்துக்குள்ள கொண்டு போய் ரசாதலம், ரசாதலத்துடைய பொசிஷன்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், பாதாளம் ரசாதலம் அதுல இதுல எல்லாம் வரிசையா போகும். சோ அங்க ரசாதலத்துல அங்க கொண்டு போய் பூமி தேவிய வச்சுடுறாங்க. அந்த அந்த இடத்துல வச்சுட்டு பவத் பிரியாம் ஸ்மாம், ஸ்மாம்னா பூமி தேவி, சலிலே நிமஜ்ய சலிலத்துல முக்கி சச்சார கர்வத்தோட சுத்தரானா. வீனதன் சத்தம் போட்டுக்கிண்டு, அதாவது அவனுக்கு வயிறிப்பு யாருமே இல்லை இல்லையா, அத்தனை கர்வம் அவனுக்கு. கதவான், கதவான கதையை சுத்திக்கிண்டு பெருசா சத்தம் போட்டுட்டு மேல வரான். இப்போ பூமி தேவியை உள்ள கொண்டு போய் வச்சாச்சுவன். ஏன்னா அவனுக்கு வேற ஒண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணி கோவப்படுத்தணும் அவனுக்கு. இப்போ என்ன ஆறுது பாருங்க, அடுத்து என்ன ஆறுதுன்னா, கதோ ஜலேஷாத் சதிருஷம் பவந்தம் நிஷம்ய பப்ராம கவேஷயஸ்வாம் பக்தைக திருஷ்யஸ்ஸ கிருபா நிதேத்வம் நிருந்திரோகான் மருதாலயேஷம். இப்ப வந்து நீங்க பாக்குற இந்த ப்ரீவியஸ் ஸ்லோகத்துல இவர் வந்து பூமி தேவியை உள்ள கொண்டு போய் பூத்தியாச்சு. அடுத்த ஸ்லோகத்துல ததோ ஜலேஷாத்து, இந்த ஜலத்துல போய் முக்கிட்டு மேல வராங்க இல்லையா, ஜலத்துல போய் முக்கிட்டு மேல சதிருஷம், சதிருஷம்னா பவந்தம், சதிருஷம் பவந்தம், அதாவது இப்ப இங்க என்ன நடக்கிறதுன்னா, தனக்கு சமமா யாராலும் சண்டை போடுறதுக்கு வருவாளோன்னுட்டு இவனுக்கு ஒரு ஆசை. எல்லாரும் சண்டைக்கு இருப்பேன்னு எல்லாரும் வரமாட்டா, ஒத்துன்னு சண்டைக்கு வரமாட்டா. இப்போ ஜலேஷாத், ஜலேஷாத் வருணனை பாக்குறாரு. ஏன்னா ஜலத்துக்குள்ள எல்லவோ முக்கிய வச்சிருக்காங்க பூமாதேவிய. இப்போ ஜலேஷாத்னா அந்த வருணன், வருணனை பார்த்துட்டு வருணதேவனை பார்த்துட்டு கேட்கிறான்னா ஹிரண்யாக்ஷன், இது எனக்கு சமமானவன், அதாவது அவரை போய் கேட்பனா, நீ என் கூட சண்டை போடு, போர் பிச்சை இடு எனக்குன்னு கேட்பான். போர் பிச்சையான், போர் பிச்சைன்னா என்ன, நீ என் கூட சண்டை போடு அப்படின்ட்டு வருணனை கேட்பனா ஹிரண்யாக்ஷன். வருணன் சொல்லுறா, அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து இப்ப சண்டை போடுறதுல இல்லை, அதுல இருந்து எல்லாம் ரிட்டையர் ஆயாச்சு, எனக்கு அதுல எல்லாம் இஷ்டம் இல்லை, ஆனா உனக்கு சமமானவன், அதான் சதிருஷம் பவந்தம், வருணன் சொல்றாராம் உனக்கு சமமானவன், அவர் வந்து கேட்டுக்கோ, நிஷம்ய கேட்டுட்டு பப்ராம கவேஷயஸ்வாம், அவன் வந்து உடனே கிளம்பிடுறானா, தேடிட்டு. யார தேடிட்டு போறான் இப்போ, பகவானை தேடிட்டு போறான். வருணன் சொல்றார் உனக்கு சமமானவன் பவந்தம், தாங்கள் தான், பட்டத்திரி குருவாயூர் பார்த்து சொல்றார், பவந்தம் தாங்கள் தான் சமமானவன் வருணதேவர் ஹிரண்யாட்சனை பார்த்து சொல்றான். இப்போ ஹிரண்யாட்சன் உடனே பகவானை தேடிக்கிண்டு, இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், பகவானை தேடிட்டு கிளம்பிடுறாங்க. இவர் இங்க பாருங்க தயார் பண்ணிட்டு இருக்கார் தன்னை இல்லையா, இந்த அவதாரம் எடுக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கார் பகவான். இப்போ இவன் உடனே என்ன பண்றான்னு தேடிந்து அலையறான். ஏன்னா வருணன் சொல்றாரு உனக்கு சமமா சண்டை போடுறதுக்கு மகாவிஷ்ணு தான் இருக்கார், நாங்களாம் உனக்கு சமானமானவர் அல்ல, அதனால நீ வந்து அவர்கிட்டயும் சண்டை போடுன்னு விட்டுறான். அவளுக்கு தெரியும் என்ன நடக்க போறதுன்னு விட்டோம். சோ அந்த மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுடுறான். உடனே அவன் வந்து அதை கேட்டுவிட்டு கிளம்பி விடுறான். பப்ராமன்னா வந்து உடனே கிளம்பி விடுறான், அங்கேருந்து கிளம்பிட்டு அலையறான், தேடிக்கிட்டு அலையறான் பகவான. தேடுற எங்க இருக்கார் தெரியாது, பகவான் எங்க இருக்கார் தெரியாது, எப்படி வருவார் தெரியாது, ஒண்ணும் தெரியாது அவனுக்கு.
அப்போ கடைசியில பட்டத்துல இங்க என்ன சொல்றாரு? பக்தைக திருஷ்ய, பக்தர்களாலதானே பகவானை பார்க்க முடியும் என்று சொல்றார். மேல வந்து பகவான் வந்து அவதாரம் எடுக்கிறார் இல்லையா? பக்தைக, பக்தர்களா, பக்தைக, பக்தர்கள் தான் திருஷ்ய ச கிருபாநிதே, கிருபாகரனே உன்னை பக்தர்கள் தானே பார்க்க முடியும். இவனும் சண்டை போடணும்னுட்டு கிளம்புறார் பகவான் கிட்ட. ஆனா பக்தர்களுக்குத்தானே நீ தரிசனம் கொடுப்பாய் அப்படின்னு பட்டத்திரி சொல்றார். பக்தேக திருஷ்ய ச கிருபாநிதே துவம், ச கிருபா, நீ ஓ கிருபாநிதி அல்லவா, நீ பக்தர்களுக்குத்தானே தரிசனம் கொடுப்பாய். நிருந்திரோகான் மருதாலயேஷ, பட்டத்திரி உடனே சொல்லுறார், நானும் உன்னுடைய பக்தன் தானே, என்னுடைய ரோகத்தை கூட நீ போக்கடிக்கணும் அப்படின்ட்டு முடிக்கிறார். இப்போ இந்த பக்தேக திருஷ்யகான்னு பட்டத்திரி சொல்றாரு இல்லையா? பக்தேக திருஷ்யன்னா பக்தர்களுக்குத்தான் நீ தரிசனம் கொடுப்பாயின்னு சொல்றாரு இல்லையா? ஆனா இப்ப நம்ம சம்பிரம யோகம்னு பார்த்தோம் இல்லையா? பகவான் வந்து இந்த மூணு ஜென்மா எடுக்கணும்னு சொல்றாரு. 3 ஜென்மா எடுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் என்ன வந்து அடையணும்னு சொல்றாரு. அப்போ இது என்ன அர்த்தம்? அதுதான் சம்பிரம யோகம். இந்த சம்பிரம யோகம் மூலமா துவேஷத்தை விருத்தி பண்ணிட்டு 3 அசுர ஜென்மாக்களை கழிச்சுட்டு நீங்க என்ன வந்து அடையலாம் அப்படின்னுட்டு ரொம்ப ஆதரவா சொல்லியிருக்காரு அவர் 2 பேர்ட்ட. பட்டத்திரி இங்க என்ன சொல்றார்? பக்தர்களுக்குத்தானே நீ தரிசனம் கொடுப்பாய், இவனுக்கு எங்க தரிசனம் கிடைக்க போறது, இவன் இந்த மாதிரி ஏதோ கிளம்புறான் இல்லையா, அப்போ இவனை எங்க நீ பாப்பாய் இல்லைங்கிறார். அதாவது இது என்ன நெகட்டிவ் டேர்ம்ல எடுத்துக்கணும் நம்ம. அதாவது பகவான் பக்தர்களுக்கு மட்டும் தரிசனம் கொடுக்க மாட்டார், இப்பேற்பட்டவாள் கூட பகவானை பார்க்க முடியும். அதுக்கு வந்து பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்க. கோப்பியா காமாத்து, இந்த கோபிகைகள் எல்லாம் எப்படி என்னன்னா காமாத்து, காமம் அவளுக்கு, பகவானுக்குன்ட்டு அவளுக்கு லவ் இல்லையா, அனுராகம். அந்த அனுராகத்திலேயே அவளுக்கு வந்து மோட்சம் கிடைச்சு விடுறது அவளுக்கு எல்லாம். அதே மாதிரி பயாத்து கம்சக, கம்சனுக்கோ அந்த அசரீரி கேட்டத்துல இருந்து எப்பவுமே பயம் அவனுக்கு. அதாவது 8வது குழந்தை தன்னை கொன்னுடுன்னு அதே பயத்துல அவன் காரம் கழியறது. பயந்து 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 கடைசியில என்ன நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு, படிப்போம் நம்ம. சோ அவனுக்கு அப்படியே மோட்சம் கிடைச்சு விடுறது கம்சனுக்கு. பயத்தை வளர்த்தின்றவனுக்கு மோட்சம் கொடுக்கிறார். தேஷாது சைத்தியோதியோன்றப்ப, சேதி நாட்டு இளவரசன் சிசுபாலன். சிசுபாலன் என்ன, அவனும் பேராசக்காரன், அவனும் பகவானை வெறுக்கிறான், துவேஷம் அவனுக்கு. அவனுக்கும் அவர் வந்து மோட்சத்தை கொடுக்கிறார். அவர் துவேஷத்திலேயே அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. அவருக்கு அது வந்து 3வது அசுர ஜென்மா ஜெய விஜயாளுக்கு. அப்போ அந்த துவேஷத்துல அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. சம்பந்தாத்து விஷ்ணுயக, விஷ்ணு குலத்துல இருக்கப்பட்டவர், ஆயப்பாடியில் இருக்கப்பட்டவருக்கெல்லாம் சம்பந்தம் இல்லையா, அங்க குழந்தையா வளைய வர்றார் அவர். அப்ப அந்த சம்பத்தினால அவளுக்கு எல்லாருக்குமே மோட்சம் கிடைக்கிறது. ஸ்னேகாத்து யூயம், பாண்டவர்கள் எடுத்துட்டான்னா பகவானுக்கு வாழ ரொம்ப பிடிக்கும். என்னதான் பண்ணல பாண்டவர்களுக்கு பகவான் இல்லையா, அது மகாபாரதம் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அவளுக்கு பண்ணாத இதுவே கிடையாது, பகவான் அத்தனை பிடிக்கும் அவளுக்கு. சோ ஸ்னேகாத்து யூயம். இப்ப கடைசியில் இது நாரதர் சொல்றார், பக்தியா வயம், நமக்கெல்லாம் பக்தியா. அதனாலதான் பட்டத்திலையும் சொல்றார் கடைசியில பக்தேக திருஷ்யன்னு சொல்றாரு. என்னத்துலன்னா நம்ம எல்லாம் பகவானை வந்து பக்தி மூலமா தான் அடைய முடியும் அப்படின்ட்டு சொல்றார். சோ பக்தியாக பயம், பயம்னா நம்மெல்லாம் அப்படின்னு சொல்றார். இப்போ இது பாருங்க, இது பாகவத ஸ்லோகமாக்கும். இது வந்து ஆக்சுவலா நீங்க 7வது ஸ்கந்தத்துல இந்த பிரகலாத சரித்திரம் வரும்பொழுது அந்த இரண்யகசிபுவை பத்தி படிப்போம். அப்போ அதுலதான் இந்த பாகவத ஸ்லோகம் வரும். இப்போ அந்த சமயத்துல மறுபடியும் பார்ப்போம் நம்ம. அப்போ இந்த விதத்திலையும் பகவான் அடையலாம்ங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா. கோபிய காமாத்து பயாத்து கம்சக பேஷாத்து சைத்தியாதியோ என்ற பாகா சம்பந்தாத்து விஷ்ணயகாத்து யூயம் பக்தியா வயம் விபோ இல்லையா. குருவாயூர் பகவான் மகாவிஷ்ணுவை பார்த்து சொல்றார் நாரதர் ஸ்துதியாக்கும் இது. சோ இதை நம்ம அடுத்து பார்ப்போம். நம்ம அடுத்து உடனே ஹிரண்யகசிபுவை பத்தி படிக்க மாட்டோம், அப்புறம் தான் வரும் பின்னால 24, 25 அதுலதான் நம்ம படிப்போம் அவரை பத்தி. சோ அப்படியாக இந்த வழியிலையும் இந்த சம்பிரம யோகத்திலையும் கூட வந்து பகவானை அடைய முடியும். காமத்தினாலேயும் பகவான் அடைய முடியும், லோபத்தினாலேயும் அவர் அடைய முடியும், இந்த துவேஷத்தை வளர்த்துட்டு அவர் அடைய முடியுங்கிறது நமக்கு தெரியறது. சோ இது பக்தி மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி இல்லை. பகவான் வந்து எல்லாருக்குமே மோட்சம் கொடுப்பார். ஏன்னா அதான் கிருபாநிதேங்கிறார், கிருபாகரன் அவர். ஏன்னா அவள் திருத்தி அவளுக்கு மோட்சம் கொடுக்கிறார். ஒரு இந்த கதை வந்து நல்லவா தானே இல்லையா, ஜெயா விஜயா இவளை அண்டி வந்தவா அவா. ஏன்னா இவ பண்ற ஒரு சின்ன ஒரு தப்புனாலே இவளுக்கு இப்படி ஒரு சாபம். ஒரு சாப நிவர்த்திக்கு அப்புறம் நீ என்ன வந்து அடையவில்லை இந்த யோகத்தினால, ஏன்னா அசுர ஜென்மா. சோ இந்த யோகத்தினாலதான் உங்களுக்கு என்ன வந்து அடைய முடியும் அழகா சொல்றாரு அவர். சோ
அடுத்து என்ன நடக்கிறதுங்கிறது அடுத்து வாரம் பார்ப்போம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्याம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां. श्रीहरिये नमः. இதுதான் அடுத்து பார்க்க போறது.